ஸோ ஆடியோ வீடியோ மட்டும் நம்ம செக் பண்ணிடுவோம்ப்பா. ஸோ ஆடியோ வீடியோ கிளியராக இருந்துச்சுன்னா நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஆடியோ வீடியோ ஓகே இல்லைப்பா? ஸோ லைவ் ஆகிடுச்சு இல்லை? ஸோ போகலாம்லப்பா? ஆடியோ வீடியோ கிளியர் தானே? ஸோ ஆடியோ வீடியோ ஓகே அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம். சிங்க்ரனஸ் மிஷின் தான் பார்த்துட்ருக்கோம். ஆல்மோஸ்ட் இன்றைக்கி நமக்கு வைண்டிங்ஸ் முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ வைண்டிங்ஸோட ஒரு கன்க்ளூஷன் மட்டும்தான் நமக்கு இருக்குது. ஸோ அந்த கன்க்ளூஷன்ஸ் முடிச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்ம இதில் இருக்கிற ஃபீல்டு அண்ட் தென் அதோட டயக்ராம்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அந்த டயக்ராம்ஸ் பார்த்துட்டோம்னா ஆர்மேச்சர் ரியாக்ஷன் தான் நம்ம போகலாம். ஓகேங்களா? ஸோ ஆடியோ வீடியோ கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ போகலாம்ல? ஸோ சிங்க்ரனஸ் மெஷின்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சிங்க்ரனஸ் மெஷின்ஸ்ப்பா. ஓகேங்களா? ஸோ ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் சொல்லுங்கள், ஃபர்தராக நம்ம என்ன பண்ணலான்னா ஸோ செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எல்லாமும் ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குது. சார் லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோன்றது ஞாபகம் இருக்குல்ல? ஸோ பிஃபோர் தட் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மட்டும் நம்ம கொடுத்துட்டு போயிடலாம். ஸோ பிகினராக இருந்தீங்கன்னா ஸோ நியூ டு த சேனலாக இருந்தால் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ. ஓகேங்களா? ஸோ குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ், மை செல்ஃப் பிரவீன், வெல்கம் டு தமிழ் இன்ஜினியரிங் அகாடமி. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் நம்ம டிஎன்பிசிக்கான கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். டிஎன்இபிக்கான கிளாஸஸும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டோட கிளாஸ் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் கால் பண்ணுங்கள், வி வில் கைட் யூ. சரி, நீங்கள் வேறு இன்ஸ்டியூட்டில் படிக்கிறீங்க, இல்லை நான் வந்து செல்ஃபாக படிக்கிறேன் அப்படின்னாலும் ஜஸ்ட் கால் பண்ணுங்கள், வி வில் கைட் யூ. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்னா ஜாயின் பண்ணலாம்ப்பா, தட் இஸ் நத்திங் ராங். பிஃபோர் தட் அந்த இன்ஸ்டியூட்டோட ஸ்டாஃப்ஸ் கிட்ட பேசுங்க, பேசிவிட்டு உங்களோட டவுட்ஸ் வந்து எப்படி கிளாரிஃபை பண்ண போகிறாங்க எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டுக்கோங்க. பிஃபோர் நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்டுன்னு ஜாயின் பண்ணுறீங்கன்றது எதுக்காக? உங்களோட கைடன்ஸ்க்காக தான். அவங்களோட கைடன்ஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும்ல. ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா எங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணலாம். செல்ஃபாக படிக்கிறீங்கன்னா நம்மளும் அதுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம நிறைய லைவ் கிளாஸஸ் ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ நம்ம கிளாஸஸ் எப்படி இருக்கும், நம்ம இன்ஸ்டியூட்டோட கிளாஸஸ் எப்படி இருக்கும்னா டெய்லி லைவ் கிளாஸஸ். ஒரு வேளை உங்களால் பார்க்க முடியாமல் போச்சுன்னா ரெக்கார்டாக மாறிடும். அண்ட் ஷெடியூல்ஸ் அண்ட் ப்ரொவைட் பண்ணிடும். 2 years வேலிடிட்டி உங்களுக்கு இருக்கும். பிடிஎஃப் மெட்டீரியல் கிளாஸ் முடிஞ்சு ப்ரொவைட் பண்ணிடும். மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் சீரியஸ், வீக்லி டெஸ்ட் எல்லாமே நமக்கு கிடைக்கும். இது இந்த வீக்கோட ஷெடியூல். ஓகேங்களா? ஸோ திஸ் வீக்கோட ஷெடியூல் நமக்கு இங்கே கவர் ஆயிரும். ஓகே, ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்? ஸோ சிங்க்ரனஸ் மெஷினோட ஆர்மேச்சர் வைண்டிங்ஸை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஆர்மேச்சர் வைண்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டாக பிரித்தோம். ஒன் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் வைண்டிங் அண்ட் அது ஒன் இஸ் கான்சன்ட்ரேட்டட் வைண்டிங். ஸோ அப்போது டிஸ்ட்ரிபியூட்டட் வைண்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஸோ பாருங்களேன், சிம்பிள் தான். டிஸ்ட்ரிபியூட்டட் வைண்டிங்கு அண்ட் கான்சன்ட்ரேட்டட் அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரித்தோம்ல. ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது என்னோட டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் கேடி. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற டீவியேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தட் இஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் கேடி. ஸோ திஸ் இஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர். ஸோ இந்த கேடின்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஃபார்முலா பார்த்தோம். ஸோ தட் இஸ் சைன் ஆஃப் எம் காமா டிவைட் பை 2 டிவைட் பை எம் சைன் காமா டிவைட் பை 2 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ காமான்றது தட் இஸ் அ ஸ்லாட் ஆங்கிள். ஒரு ஸ்லாட் எவ்வளோ டிகிரி ப்ரொவைட் பண்ணோம்? ஸோ நம்ம பார்த்துருப்போம். ஸோ நிறைய ஸ்லாட்ஸ் என் மிஷின்ஸில் இருக்குல்லப்பா, அந்த ஒவ்வொரு ஸ்லாட்டும் தான் எனக்கு என்ன ப்ரொவைட் பண்ணோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொவைட் பண்ணும், அதாவது இஎம்எஃப்பை ப்ரொவைட் பண்ணும். இந்த மாதிரி ஒரு மிஷின்ஸ் எடுத்தோம்னா இதில் நிறைய ஸ்லாட்ஸ் இருக்கும் நமக்கு. கரெக்டாக இந்த மாதிரி நிறைய ஸ்லாட்ஸ் இருக்கும். இந்த ஒவ்வொரு ஸ்லாட்ஸும் எனக்கு ஃபார் எக்ஸாம்பிளாக 15 டிகிரி ப்ரொவைட் பண்ணுதுன்னா என் வேவ்ஃபார்மில் 15 இந்த மாதிரி நம்பர் ஆஃப் ஸ்லாட்ஸ் எனக்கு சேர்ந்து தான் இந்த சைனசாய்டல் வேவ்ஃபார்மே ப்ரொவைட் பண்ணுது. ஸோ சிம்பிளாக என்னால் என்ன சொல்ல முடியும்னா, சார் இங்கே நம்பர் ஆஃப் ஸ்லாட்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்லாட்டோட ஆங்கிள் என்ன ஆகும்னா டிக்ரீஸ் ஆகிடும். ஏன்னா நமக்கு தெரியும் ஸ்லாட் ஆங்கிள்னா தட் இஸ் 180 டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஸ்லாட்ஸ். கரெக்டாக? ஸோ அப்போ நீங்கள் இதை இன்க்ரீஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஸ்லாட் ஆங்கிள் ரொம்ப ரெடியூஸ் ஆகும். அப்போது ஒவ்வொரு ஸ்லாட்டும் ஃபார் எக்ஸாம்பிளாக ஒவ்வொரு ஸ்லாட்டும் எனக்கு 5 degrees ஆங்கிள் எலக்ட்ரிக்கல் ஆங்கிளில் கொடுக்குதுன்னா அப்போ இன்னும் என்னோட வேவ்ஃபார்ம் இன்னும் ஃபைனாக கொடுக்க முடியும். சிம்பிள் தான்ப்பா. நீங்கள் 15 டிகிரியை கொடுக்கறதுக்கு இப்படி கொடுக்குறீங்க. ஓகேங்களா? ஸோ 15 டிகிரி இப்படி கொடுத்தீங்கன்னா அப்போ வரப்போகிற என்னோட வேவ்ஃபார்மை விடைய நீங்கள் ஒவ்வொரு 5 டிகிரி ஆங்கிளில் நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு 5 டிகிரிக்கு நான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன். சிம்பிள் தான்ப்பா. நம்ம நார்மல் டிவி மாதிரி தான் இது. நீங்கள் டிவியில் ஹை ரெசல்யூஷன்ஸ்க்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹை ரெசல்யூஷனுக்கு போனால் என்னவாகும், ஒரு இமேஜை
ஸோ சின்ன சின்ன 1000 இமேஜஸ் சின்ன சின்ன 1000 இமேஜஸ் தான் சேர்ந்து ஒரு பெரிய இமேஜை எனக்கு கிரியேட் பண்ணும். அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ சின்ன சின்ன இமேஜஸை நம்ம ஆட் பண்ணுறோமோ அப்போ அதோட குவாலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி தான் இங்கேயுமே நமக்கு இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட இந்த ஸ்லாட் ஆங்கிள் எவ்வளோக்கு எவ்வளோ குறையுதோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த ஃபைனைட்டான வேவ் ஃபார்மை என்னால் கொடுக்க முடியும். இப்போ சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் கொடுக்குறேன். சின்ன சின்ன வேரியேஷன் என்ன பண்ணணும்னா என் வேவ் ஃபார்மை பர்ஃபெக்டாக என்னால் ட்ரா பண்ண முடியும் இந்த மாதிரி. ஓகேங்களா? ஆனால் நீங்கள் பெரிய வேரியேஷன் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி ஒன்று, இது மாதிரி ஒன்று, இந்த மாதிரி ஒன்று, இந்த மாதிரி ஒன்று, இந்த மாதிரி ஒன்று, இந்த மாதிரி ஒன்று தான் இருக்கும். அது பியூர் சைனாக இருக்காது. இந்த வேரியேஷன் எனக்கு பியூர் சைனாக இருக்காது. ஸோ ஆனால் இந்த ஸ்லாட் ஆங்கிள் டிக்ரீஸ் ஆச்சுன்னா பியூர் சைன் வேவ் ஃபார்ம் என்னால் ப்ரொவைட் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுதான் நம்ம இந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அச்சீவ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஃபார் டிஸ்ட்ரிபியூட்டட் வைண்டிங்க்கு. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதை நான் நீட்டாகவே உங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக உங்களோட ரெஃபரன்ஸ்க்கு நல்லாயிருக்கும். ஸோ ஃப்யூச்சரில் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா ஸோ கிளியராக. ஸோ இப்போது இதை வந்து ஃபஸ்ட்டு என்னோடய டெஃபினிஷன்ஸ் என்னென்னா, ஸோ இதை ரெண்டாக பிரிச்சுருந்தேன். ஒன் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் வைண்டிங், so another one is concentrated winding. ஓகேங்களா? ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் வைண்டிங்கில் தான் நம்ம என்ன பார்த்துருப்போம்னா, ஸோ ஒரே பர்டிகுலர் ஸ்லாட்லேயே எல்லா ஒயரும் வைக்காமல் நான் 3 ஸ்லாட்டாக பிரித்து வச்சுருந்துருப்பேன். இதை நான் உங்களுக்கு நேற்று கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஒரு டயக்ராம் நம்ம போட்டிருப்போம். ஸோ சாரி, திஸ் இஸ் நார்த் போல் அப்படின்னு போட்டிருப்போம். திஸ் இஸ் ஸ்லாட் 3 ஸ்லாட்னா திஸ் இஸ் R1, R2, R3 அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். கிளியரா? திஸ் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் வைண்டிங். ஸோ இந்த இடத்துல எத்தனை ஸ்லாட் இருக்குது பார்த்தீங்கன்னா 3 ஸ்லாட் இருக்குது. தட் இஸ் நோன் ஆஸ் ஃபேஸ் பெல்ட். ஓகேங்களா? ஸோ எம்ன்றது என்னோட ஃபேஸ் பெல்ட். ஸோ எம் இன்ட்டு காமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஃபேஸ் ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதை தான் சார் நான் இங்கே பார்த்தேன். இதோட டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் நீங்கள் என்னோட கான்சென்ட்ரேட்டட் வைண்டிங்லேருந்து டிஸ்ட்ரிபியூட்டட் வைண்டிங் பண்ணிங்கன்னா இந்த அளவு அமௌண்ட் ஆஃப் இஎம்எஃப் நமக்கு என்னவாகும்னா இன்டியூஸ் ஆகும். கிளியரா? ஸோ டிஸ்ட்ரிபியூட்டட் வைண்டிங்கை பொறுத்த வரைக்கும் எம் இஸ் கிரேட்டர் தென் ஆர் இஸ் ஈக்குவலன் டு 2. கான்சென்ட்ரேட்டட் வைண்டிங்கை பொறுத்த வரைக்கும் எம் இஸ் ஆல்வேஸ் 1. ஓகே, இந்த கேஸை நம்ம பார்த்துருப்போம். காமான்றது ஸ்லாட் ஆங்கிள், ஸோ எம்ன்றது ஃபேஸ் பெல்ட். ஜஸ்ட் இப்போ இந்த டயக்ராமை இங்கே வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த டயக்ராமை இந்த இடத்துல வரைஞ்சிக்கலாம். ஸோ எம்ன்றது ஃபேஸ் பெல்ட். ஸோ இந்த இடத்தோட ஃபேஸ் பெல்ட் எம்ன்றது ஜஸ்ட் நம்ம போன கொஷினில் 3 பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இப்போ அதோட டயக்ராம் this is R1, R2, R3. கிளியரா? இது என்னோட ஃபேஸ் பெல்ட். இது என்னோட டிஸ்ட்ரிபியூட்டட் வைண்டிங்கோட கேஸ் சார். ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன். ஸோ என்னோட கான்சென்ட்ரேட்டட் வைண்டிங்கை விட டிஸ்ட்ரிபியூட்டட் வைண்டிங்க்கு நம்ம போனதுனால என்னோட இஎம்எஃப் ரெடியூஸ் ஆகிருக்கும். பட் ஸ்டில் ஹார்மோனிக்ஸ் நமக்கு ரெடியூஸ் ஆகிருக்கும். இஎம்எஃப் ரெடியூஸ் ஆன மாதிரி ஹார்மோனிக்ஸ் ரெடியூஸ் ஆகிருக்கும். டு ரெடியூஸ் nth ஆர்டர் ஹார்மோனிக்கு நான் என்ன ஃபார்முலா சொல்லியிருப்பேன்னா சேம் ஃபார்முலா. ஸோ அதை வந்து சைன் ஆஃப் mn gamma by 2 அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பேன். m சைன் ஆஃப் n gamma by 2. ஸோ இது என்னோட ஹார்மோனிக்ஸ்க்கான ரெடக்ஷன் ஃபார்முலா. ஓகே, இதை நேற்று நான் கொடுத்துருந்தேன். அடுத்ததா இந்த கான்சென்ட்ரேட்டட் இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் வைண்டிங்கே நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் வைண்டிங் இஸ் அகெயின் கிளாசிஃபைட் இன்டு ஷார்ட் பிட்ச் வைண்டிங் அண்ட் ஃபுல் பிட்ச். ஓகேங்களா? ஸோ இது ஷார்ட் பிட்ச் அண்ட் ஃபுல் பிட்சா நம்ம பிரிப்போம். ஸோ இந்த ஷார்ட் பிட்ச் அண்ட் ஃபுல் பிட்ச் என்ன மீன் பண்ணுதுன்னா, சார் நீங்கள் என்னோட அடுத்த டெர்மினல் இருக்கும்ல R1 இங்கே இருக்கான், R1 டேஷ் இருப்பான்ல. கிளியரா? ஸோ இப்போ பாருங்க, இது என்னோட ஸ்லாட்டு. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல R1 டேஷ் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ R1 டேஷ் இப்போ இது 180 டிகிரியா இருந்துச்சுன்னா தட் இஸ் ஃபுல் பிட்ச் வைண்டிங். ஓகேங்களா? ஸோ இங்கே எனக்கு 180 டிகிரியா இருந்துச்சுன்னா ஃபுல் பிட்ச் வைண்டிங். ஃபுல் பிட்ச் வைண்டிங்னா நமக்கு தெரியும். ஸோ பீட்டா என்னோட ஷார்ட் பிட்ச் என்ன, ஷார்ட் பிட்ச் கிடையாது, தட் இஸ் அ காயில் பிட்ச் 180 டிகிரிஸா இருக்கும்.
ஸோ ஆல்ஃபா என்னவா இருக்கும்னா 0 டிகிரியாக இருக்கும், ரைட்? ஓகேங்களா? ஸோ இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ பீட்டா இஸ் 180 டிகிரியாகவும் ஆல்ஃபா இஸ் 0 டிகிரியாகவும் இருக்கும். ஸோ இந்த இடத்துல கனெக்ட் பண்ணீங்கன்னா தட் இஸ் ஃபுல் பிட்ச்பா. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ரெட் நான் ஃபுல் பிட்சாக எழுதிக்கிறேன். ஷார்ட் பிட்ச்னா என்னப்பா அர்த்தம்? ஸோ இந்த வயரை நம்ம இன்னும் ஒரு 2 ஸ்லாட், அதாவது 3 ஸ்லாட் தள்ளி முன்னாடியே கனெக்ட் பண்ணிட்டோம். திஸ் இஸ் வாட் R1 டேஷ். ஓகே, ஸோ இந்த கேஸில் இந்த கேப்பை தான் நான் என்னன்னு சொல்கிறேன்னா ஷார்ட் பிட்ச் ஆங்கிள் ஆல்ஃபா அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஆங்கிளை தான் நம்ம ஷார்ட் பிட்ச் ஆங்கிள்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக என்ன மீனிங்னா சார், இந்த R1ன்ற ஒயரு ஸோ இந்த ஒயரோட கனெக்டாக இருக்குது இந்த கேஸில். ஸோ போன கேஸில் இந்த R1ன்ற இந்த சேம் ஒயரு it is connected to R1 dash. இது என்னோட அந்த ஒயரோட கனெக்டாக இருந்துச்சு. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட ஸோ பீட்டான்றது ரெடியூஸ் ஆகிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 150 டிகிரிஸ்ன்னு எடுத்துக்குவேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல என்னோட ஆல்ஃபான்றது எவ்வளோவா இருக்கும்னா 30 டிகிரிஸ் தான் இருந்திருக்கும். சார் இப்போ டியூ டு திஸ் ஃபுல் பிச் அண்ட் ஷார்ட் பிச்னாலையும் ஒரு வோல்டேஜ் டிவியேஷன் வந்திருக்கும். ஸோ கரெக்டா அந்த வோல்டேஜ் டிவியேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான், இந்த வோல்டேஜ் டிவியேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறது என்னோட பிச் ஃபேக்டர். சார் இந்த இடத்துல 2 ஃபேக்டர்ஸை பற்றி நம்ம பார்க்குறோம், அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஸோ கான்சன்ட்ரேட்டட் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் வைண்டிங் 2 பேருக்கும் இடையில இருக்கிற அந்த வோல்டேஜ் ரிடக்ஷனை சொல்றதுக்கு பேர் கேடி. ஓகேங்களா? அந்த இடத்துல நம்ம எம் காமா அப்படின்ற டேர்மை பற்றி பேசியிருப்போம். எம்ன்றது ஃபேஸ் பெல்ட். ஓகே, இந்த இடத்துல எனக்கு 3 ஸ்லாட் இருக்கு. ஸோ இந்த இடத்துல we used 3 slot. So slot is 3, that is known as phase belt. ஓகேங்களா? காமான்றது ஸ்லாட் ஆங்கிள், ஒரு ஸ்லாட் எவ்வளோ எலக்ட்ரிக்கல் ஆங்கிளை ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதுதான் ஸ்லாட் ஆங்கிள். ஓகேங்களா? ஸோ இந்த டிவியேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறது புரிஞ்சிச்சு. அடுத்ததா திரும்பவும் இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் வைண்டிங் இஸ் அகெயின் கிளாசிஃபைடு இன்டு ஷார்ட் பிச் வைண்டிங் அண்ட் ஃபுல் பிச் வைண்டிங். ஸோ கிளியரா ஃபுல் பிச்சாகவும் ஷார்ட் பிச்சாகவும் நான் பிரிக்கிறேன். ஃபுல் பிச்னா என்னவா இருக்கும்னா பீட்டா 180 டிகிரியா இருக்கும். ஸோ எலக்ட்ரிக்கல் ஆங்கிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிஷினை பர்ஃபெக்டாக 180 டிகிரி எலக்ட்ரிக்கல் ஆங்கிளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஷார்ட் பிச் பண்ணியே இருக்க மாட்டோம். ஓகேங்களா? அடுத்ததா ஷார்ட் பிச் வைண்டிங்கில் நம்ம பார்த்தோம்னா வி டிட் ஷார்ட் பிச் அரௌண்ட் ஒரு 30 டிகிரிஸ் வந்து ஷார்ட் பிச் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ தேர்ஃபோர் இந்த ஆங்கிள் இவன் இருக்கான்ல, ஸோ ஃப்ரம் திஸ் இவன்லேருந்து இவனுக்கு இடைப்பட்ட ஆங்கிள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தட் இஸ் பீட்டா 150 டிகிரிஸே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வைண்டிங்க்கு பேர் ஷார்ட் பிச் வைண்டிங். ஸோ இந்த ஃபுல் பிச்சுக்கும் ஷார்ட் பிச்சுக்கும் இடைப்பட்ட வோல்டேஜ் இஎம்எஃப் எக்ஸ்பிளைன் பண்ணுறது என்னோட பிச் ஃபேக்டர். ஸோ இங்கே பிச் அப்படின்னு சொல்கிறேன்ல, இந்த பிச்சில் ஏற்படுத்தின சேஞ்சஸ் கிளியரா, அதுதான் பிச் ஃபேக்டர். அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அப்படின்னா தட் இஸ் கேபி காஸ் ஆஃப் அல்ஃபா பை 2 அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அல்ஃபான்றது என்னன்னா தட் இஸ் ஷார்ட் பிச் ஆங்கிள். கிளியரா? அல்ஃபான்றது ஷார்ட் பிச் ஆங்கிள். கிளியர் தானே சார்? இந்த 2 டிஃபரன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா தெரியணும். ஸோ இந்த 2த்துக்கும் என்ன பண்றோம் அப்படின்றதும் உங்களுக்கு தெரியணும். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டட் கான்சென்ட்ரேட்டட் வைண்டிங் கிடைப்பட்ட டிவியேஷனை என்னோட கேடி எக்ஸ்பிளைன் பண்றான். அடுத்ததா என்னோட ஃபுல் பிச்சு ஷார்ட் பிச்சுக்கு இடைப்பட்ட ஆங்கிள் எனக்கு யார் எக்ஸ்பிளைன் பண்றான்னா என்னோட கேபி எக்ஸ்பிளைன் பண்றான். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம நேற்று இது வரைக்கும் பார்த்த கேசஸ். ஓகேங்களா? அடுத்ததா லாஸ்ட் கிளாஸ்ல முடிக்கிறப்போ ஒரு 3 ஃபேஸ் மெஷினை 2 ஃபேஸ் மெஷினா கன்வெர்ட் பண்ணா இஎம்எஃப் என்னவா இருக்கும், ஒரு 3 ஃபேஸ் மெஷினை சிங்கிள் ஃபேஸ் மெஷினா கன்வெர்ட் பண்ணா என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். கிளியர்? அதை திரும்ப உங்களுக்கு எழுதுறேன். 3 ஃபேஸ் டு சிங்கிள் ஃபேஸ் கேவிஏ ரேட்டிங்க்கு பார்ப்போம். எல்லாத்துலேயும் நான் கேவிஏக்கு மட்டும் தான் சொல்ல போகிறேன். ஏன்னா இன்றைக்கி கேவிஏல ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஏன்னா இதில் எனக்கு ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்கும், அந்த ரிசல்ட்ஸ் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ சி எக்ஸாம்பிள் பவர் அவுட் ஆஃப் ஆர் கேவி ஆஃப் 3 ஃபேஸ்ன்னு கூட எழுதலாம். பவர் இல்லை கேவிஏ ஆஃப் 3 ஃபேஸ் டிவைடட் பை கேவிஏ ஆஃப் சிங்கிள் ஃபேஸ். நம்ம பார்த்தோம்ல கேவி ஆஃப் 3 ஃபேஸ் பை கேவி ஆஃப் சிங்கிள் ஃபேஸ் நீங்கள் டிவைட் பண்ணீங்கன்னா அதோட ரேஷியோ என்னப்பா நமக்கு நேற்று கிடைச்சிருக்கும் 1.5 கிடைக்கும். சார் 3 ஃபேஸுக்கு என்னோட ஃபேஸ் ஸ்ப்ரெட் என்னன்னு நேற்று நான் கிளாஸில் சொல்லியிருந்தேன். ஃபேஸ் ஸ்ப்ரெட்டு ஓகேங்களா? ஃபேஸ் ஸ்ப்ரெட் எம் காமா 3 ஃபேஸ்னா என்னப்பா? 3 ஃபேஸ்க்கு ஃபேஸ் ஸ்ப்ரெட் என்ன 180 டிவைடட் பை 3 60 டிகிரி. அதுவே சிங்கிள் 2 ஃபேஸ்க்கு 180 டிவைடட் பை 2 தட் இஸ் 90 டிகிரி. சிங்கிள் ஃபேஸ்க்கு 180 டிவைடட் பை 1 தட் இஸ் வாட் 180 டிகிரிஸ். ஓகேங்களா? ஸோ ஃபேஸ் ஸ்ப்ரெட் இதுதான்.
ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் இதை எழுதிக்கலாம். 3 phase டு சிங்கிள் ஃபேஸ்க்கான ஃபார்முலா, அதே மாதிரி 3 phase டு 2 ஃபேஸ்க்கான ஃபார்முலாவும் நம்ம எழுதியிருந்தோம். KVA இது மட்டும் நான் எழுதிக்கிறேன். KVA ஆஃப் 3 phase டிவைடட் பை KVA ஆஃப் 2 phase. ஓகேங்களா? KVA ஆஃப் 3 phase டு 2 phase இஸ் ஈக்குவலன் டு, ஸோ என்னப்பா நமக்கு வந்திருக்கும்? ஸோ இதுக்கு 1.06 வந்திருக்கும், ரைட். அதே மாதிரி தான் KVA ஆஃப் 3 phase டு, சரி இல்லை 3 phase முடிஞ்சிச்சு, அடுத்ததா 2 phase டு சிங்கிள் ஃபேஸ். ஓகேங்களா? 3 phase டு சிங்கிள் ஃபேஸ். ஸோ இதுக்கான ஃபார்முலா என்னப்பா நம்ம பார்த்தோம்? KVA ஆஃப் 2 phase டிவைடட் பை KVA ஆஃப் சிங்கிள் ஃபேஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட ரேஷியோ 1.414 வந்திருக்கும். இப்போ சி இந்த ஃபேஸ் ஸ்ப்ரெட் பாருங்க, 3 ஃபேஸுக்கோட ஃபேஸ் ஸ்ப்ரெட் எவ்வளவு? ஸோ விச் இஸ் 180 டிகிரி. இவனோட ஃபேஸ் ஸ்ப்ரெட் எவ்வளவு? 2 ஃபேஸ் சிங்கிள் ஃபேஸ்க்கு 3 ஃபேஸ்க்கு 60 டிகிரி, இவனுக்கு 180 டிகிரிஸ். கிளியர் தானே? மேலே இருக்கிறவனுக்கு ஃபேஸ் ஸ்ப்ரெட் 60 டிகிரி, கீழே இருக்கிறவனுக்கு 180 டிகிரி. ஓகேங்களா? இதை நம்ம இப்படி கூட எழுதலாம். KVA ஆஃப் 60 டிகிரி டிவைடட் பை KVA ஆஃப் 180 டிகிரிஸ். இப்படி கூட நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம்ப்பா. இதையுமே KVA ஆஃப் 60 டிகிரி டிவைடட் பை KVA ஆஃப் 90 டிகிரி. ஸோ இவனையுமே KVA ஆஃப் 90 டிகிரி டிவைடட் பை KVA ஆஃப் 180 டிகிரிஸ் அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணலாம். இப்போ பாருங்க, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ராப்ளம் எடுத்துக்க போகிறோம். அந்த ப்ராப்ளமை இப்போ சால்வ் பண்ண போகிறோம். அதிலிருந்து என்னோட ஃபேஸ் ஸ்ப்ரெட்டுக்கும் என்னோட பவர் ரேட்டிங்க்கும் இருக்கிற ரேஷியோஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ KVAவுக்கும் என்னோட ஃபேஸ் ஸ்ப்ரெட்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? ஓகேங்களா? ஸோ இந்த சைடில் KVA எழுதியிருக்கேன். ஸோ ஃபேஸ் ஸ்ப்ரெட் என்ன ரிலேஷன்ஷிப்ன்றது அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணதுக்கப்புறமா நம்ம டிரைவ் பண்ண போகிறோம். சி இப்போ பாருங்க, ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் ஒன்று எடுத்துக்கலாம். ஓகேங்களா? a 3 phase 300 kVA ஆல்டர்னேட்டர், a 3 phase alternator of 300 kVA is rewound. திரும்பவும் அதை என்ன பண்றோம்? ரீவவுண்ட் பண்றோம். ரீவவுண்ட் பண்றோம்னா என்ன? அதோட வயரை ரிமூவ் பண்ணிட்டு திரும்பவும் காயில வவுண்ட் பண்றோம் அப்படின்றது தான் அதுக்கான அர்த்தம். ரீவவுண்ட் டு ஆர் ரீவவுண்ட் ஃபார் 2 phase. 3 phase மெஷினை நான் ஒரு 2 phase மெஷினா மாற்ற போறேன். ஓகேங்களா? 2 phase ஆப்ரேட்டட், ஓகேங்களா? 2 phase utilized all the coils. ஓகேங்களா? 3 phase alternator of 300 kVA is rewound for 2 phase and utilized all the coils. அங்க இருக்கிற எல்லா காயில்ஸையும் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். எந்த காயிலையும் நான் ஸ்கிப் பண்ணல, அந்த காயிலையும் நான் மிஸ் பண்ணல. ஓகேங்களா? utilized all the coils. Then the new KVA rating is, then the new KVA rating. இப்போ ஒரு 3 phase மெஷினை நான் 2 phase மெஷினா ரீவவுண்ட் பண்றேன். அப்படி ரீவவுண்ட் பண்ணேன்னா என்னோட பவர் ரேட்டிங் என்னவா இருக்கும்? அதே ஆன்சரா? ஸோ அகைன் ஆன்சர் 300 kVA இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிடையாது. ஓகேங்களா? நம்ம ஏன் கிடையாதுன்னா ஜஸ்ட் இந்த எக்ஸ்பிரஷன் மூலமாக தான் நேற்று நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ KVA ஆஃப் 3 phase KVA ஆஃப் 2 phaseக்கு மாற்றிருக்கோமா? இங்கே பாருங்க, இங்கே 2 phaseக்கு மாற்றிருக்குமா? அப்போ சிம்பிளாக செகண்ட் இருக்கிறத எடுத்துக்கணும். ஸோ KVA ஆஃப் 3 phase 2 phaseக்கு கன்வெர்ட் பண்ணால் அதோட எக்ஸ்பிரஷன் ரேஷியோ என்ன கிடைக்கும்னா 1.06. ஓகேங்களா? அப்போ 3 phase மெஷினை 2 phase மெஷினா மாற்றினேன்னா தட் இஸ் ரேஷியோ இஸ் பி 1.06. இப்போ சிம்பிளாக அதை எழுதிக்கிறேன். KVA ஆஃப் 3 phase டிவைடட் பை KVA ஆஃப் 2 phase ஓட ரேஷியோ என்னன்னா 1.06. இங்கே நமக்கு என்ன தெரியும்? 3 phase இருக்கிறப்போ KVA 300, ரைட்? 3 phase இருக்கிறப்போ 300 பா KVA. 2 phase இருக்கிறப்போ KVA என்ன அப்படின்றதான் என்னோட கொஸ்டின். ஸோ கிளியரா? இப்போ இந்த ரேஷியோவை வச்சு என்னால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியுமா? அப்போ 3 phase இருக்கிறப்போ தட் இஸ் 300. ஸோ ஆக்சுவலாக 2 phase சப்ளை யூட்டிலிட்டியில் யூஸ் பண்ணுறது இல்லைப்பா, ஜஸ்ட் இது ஒரு அனாலிசிஸ்க்காக நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? 2 phase நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறது இல்லை. ஸோ நம்ம 3 phase தான் யூஸ் பண்ணுறோம். ரேதர் 4 phase
5 phase இதெல்லாம் நம்ம யூஸ் பண்றது இல்ல. ஸோ ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா when phases increases machine will become larger. ஓகேங்களா, ஃபேஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மிஷின் லார்ஜர் ஆகிடும், காஸ்ட் என்னவாயிடும்னா இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அப்போ பார்க்குறப்போ 3 phase மட்டும் தான் எனக்கு காஸ்ட் எஃபெக்டிவாகவும் எக்கனாமிக்கலாக இருக்குது, முக்கியமாக எக்கனாமிக்கலாக இருக்குது. ஓகேங்களா, அதனால 3 phase தான் யூஸ் பண்ணுறோம். ஒரு எக்ஸாம்பிள் ஸ்டடிக்காக நான் 2 phase மாற்றுறேன். ஓகேங்களா, அப்போ 3 phase இருக்கிறப்போ 300 kVA இருந்த என் ஜெனரேட்டர் 2 phase இருக்கிறப்போ என்னன்னு எனக்கு தெரியாது, தட் இஸ் அ kVA ஆஃப் 2 phase. ஆனால் இதோட ரேஷியோ எனக்கு தெரியும் 1.06ன்னு தெரியும். ஓகேங்களா, இப்போ எனக்கு kVA ஆஃப் 2 phase சொல்ல முடியுமா? எஸ், kVA ஆஃப் 2 phase அந்த பக்கம் போச்சுன்னா 300 divided by 1.06. ஓகேங்களா, 300 divided by 1.06. இப்போ 1.06 ஆல டிவைட் பண்ணா என்ன பார்க்க போகுது? டெஃபினட்டா டினாமினேட்டர் இன்க்ரீஸ் ஆகுறான். denominator is more than 1 na numerator in the kVA rating என்னவாகும்? definitely decrease ஆகும். so which is 283 kVA. இப்போ பாருங்களேன், என்னோட kVA வை so என்ன ஆயிடுச்சு, 3 phase நான் வவுண்ட் பண்ணியிருந்தேன்னா, என் ஜெனரேட்டரை 3 phase ஜெனரேட்டரை நான் மேனுஃபேக்சர் பண்ணியிருந்தேன்னா எனக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கும்? 283 kV கிடைச்சிருக்கும். ஆனால் நான் அதை 2 phase ஜெனரேட்டரா மேனுஃபேக்சர் பண்ணேன்னா அதே காயில் தான், முன்ன நான் எவ்வளோ கிலோ ஒயரை எடுத்தனோ அதே ஒயரை தான் இப்போவும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் kVA ரேட்டிங் 283 kVA குறைஞ்சிருக்கு. அகைன் இதே கொஷினே, ஸோ இப்போ இதே கொஷினே இட் இஸ் ரீவவுண்ட் டு சிங்கிள் ஃபேஸாக இருந்துச்சுன்னா, இஃப் இட் இஸ் ரீவவுண்ட் டு single phase alternator, again same wire is used, same coil is utilized. அப்ப இதுக்கான ரேஷியோ நம்ம ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இப்போ போய் பாருங்க, இவனோட ரேஷியோவை நம்மளால சொல்ல முடியும். இந்த கேஸ்ல இந்த क्वेश्चनோட ஆன்சர் முடிஞ்சிச்சு, 283 kVA. இப்போ இதோட நியூ kVA. ஓகேங்களா, அடுத்த क्वेश्चனா நான் என்ன சொல்றேன்னா, இத சிங்கிள் ஃபேஸ் ஜெனரேட்டரா வவுண்ட் பண்ணிருந்தேன்னா, சோ இப்போ kVA ஆஃப் 3 phase divided by kVA of single phase. இவனோட ரேஷியோ நமக்கு தெரியும், just now we did. ஓகேங்களா, இப்போ பாருங்க, kVA of 3 phase to single phase ஓட ரேஷியோ என்னன்னா 1.5. this is 1.5. அப்போ kVA of 3 phase we know that is 300. so இது என்னோட kVA of single phase, ratio will be 1.5. அப்போ kVA of single phase வேணும் அப்படின்னா that is 300 divided by 1.5. answer will be what? 3/2. அப்ப டிவைட் பண்ணா 200 kVA தான். அப்ப பாருங்களேன், whenever நீங்க phases குறைக்கிறப்போ சோ என்னவாகுது? kVAவும் குறைஞ்சிருது. சோ இப்பதான் நம்ம பார்த்தோம். சோ 3 phase ஓட phase spread என்ன? 60 degree. 2 phase ஓட phase spread என்ன? 90 degree. single phase ஓட phase spread என்ன? 180 degree. whenever phase spread is increases, இங்க பாருங்க, இந்த கேஸ்ல 3 phase வந்து 60 degree phase spread. ஓகேங்களா, 60 degree phase spreadக்கு எனக்கு எவ்வளவுன்னா 300. அப்போ 90 degree phase spread கரெக்ட்டா? 2 phaseன்றது 90 degree phase spread. 90 degree phase spreadா இருக்கிறப்ப பவர் என்னவாயிடுச்சு? குறைஞ்சிடுச்சு. அதையே நான் 180 degree phase spreadா மாத்துனேன். ஓகேங்களா, this is m gamma. ஓகேயா, so m gammaவை தான் நான் சொல்றேன். phase spread is that is nothing but m gamma. புரியுதா? அப்போ என்னோட ஃபேஸ் ஸ்ப்ரெட் இன்க்ரீஸ் ஆக பவர் ரேட்டிங் டிக்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா, அப்போ ஃபேஸ் ஸ்ப்ரெட் இன்க்ரீஸ் ஆக பவர் ரேட்டிங் இஸ் டிக்ரீசஸ். அப்போ இந்த இடத்துல நான் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இதுக்கு மேலே இந்த ரேஷியோவை எழுத போகிறேன். ஓகேங்களா, ஸோ kVA ரேட்டிங்கும் ஸோ ஃபேஸ் ஸ்ப்ரெட்டும் எப்பவுமே என்னவா இருக்குப்பா? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், 1 divided by ஃபேஸ் ஸ்ப்ரெட். சரி, அப்போ நமக்கு என்ன தெரியுது? சரி, எம் காமா ஃபேஸ் ஸ்ப்ரெட் இன்னும் கம்மியாச்சுன்னா நமக்கு ரேட்டிங் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம்ல. அப்ப பாருங்க சார், 60 டிகிரி ஃபேஸ் ஸ்ப்ரெட்டுக்கு நமக்கு kVA ரேட்டிங் ரொம்ப அதிகமாக கிடைக்குது. ஏன்னா 60 டிகிரின்றது ரொம்ப ரெடியூஸ், அதனால kVA ரேட்டிங் அதிகமாக கிடைக்குது. அப்போ நீங்க 30 டிகிரி ஃபேஸ் ஸ்ப்ரெட் போலாமே. 30 டிகிரி ஃபேஸ் ஸ்ப்ரெட்னா என்ன? 180 divided by n is what? 30. அப்போ நீங்க n அந்த பக்கம் போச்சுன்னா n என்ன போறோம்? nன்றது ஃபேஸ்,
ஓகேங்களா. ஸோ எத்தனை ஃபேஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ 180 டிவைட் பை 6 அப்போ வச்சு 6 ஃபேஸ். நீங்கள் 6 ஃபேஸுக்கு போனீங்கன்னா இதே ஜெனரேட்டரு எனக்கு என்ன பண்ணணும்னா இன்னும் அதிகமான கேவிஏ ரேட்டிங்கை கொடுக்கும். பட் நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா இந்த மோர் தென் 3 ஃபேஸ்க்கு மேலே போக மாட்டோம். ஓகேங்களா. ஸோ நம்ம மோர் தென் எம் காமாவை இட் இஸ் நாட் வி ஆர் நாட் கோயிங் எம் காமாவை நம்ம ஸோ மோர் தென் 60 டிகிரிக்கு மேலே நம்ம போகிறது கிடையாது. ஓகேங்களா. ஸோ ஏன்னா ஸோ சைஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகேங்களா. இவனோட கர்வை நீங்கள் வரைஞ்சிங்கன்னா ஸோ இட் வில் பி ஓகே ஃபார் அப் டு எம் ஈக்குவலன் டு 3, அதாவது எம் காமா இஸ் 60 டிகிரி. ஸோ இதுக்கு மேலே போனீங்கன்னா காஸ்ட் என்னவானா டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா. திஸ் இஸ் காஸ்ட்பா. ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா நான் இந்த கர்வை இப்படி வேணா ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ ஃபேஸ் ஸ்ப்ரெட்டு ஸோ எனக்கு அதிகமாக அதிகமாக காஸ்ட் அதிகமாகிடும். சிம்பிள் தான். ஸோ ஃபேஸ் ஸ்ப்ரெட்டு எம் காமா அதிகமாச்சுன்னா காஸ்ட் ஆஃப் ஜெனரேட்டர் நமக்கு அதிகமாகிடும். ஓகே, அதனால நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா ஸோ வி லிமிட்டட் டு எம் காமா இஸ் 60. தட் இஸ் வாட் 3 ஃபேஸ். அதனால தான் நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா 3 ஃபேஸ் ஜெனரேட்டருக்கு மேலே நம்ம ஃபேஸஸ்க்கு போக மாட்டோம். ஸோ எம் காமாவை அதிகமாகுதுன்னா ஸோ சாரி எம் காமா டிக்ரீஸ் ஆகுன்னா அதிகமாகுன்னா ஃபேஸஸை குறைக்கிறோன்னு அர்த்தம். கிளியரா? ஆமாம். அப்போ எம் காமா டிக்ரீஸ் ஆச்சுன்னா காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அதனால 3 ஃபேஸ் வரைக்கும் தான் நமக்கு லிமிட்டேஷன். அதுக்கு மேலே நம்ம போனோம்னா அதிகமான செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எழுதிடலாம். நம்ம வந்து என்ன ஃபேஸ் ஸ்ப்ரெட்டை யூஸ் பண்ணுறோம்? வி ஆல்வேஸ் ப்ரிஃபர் 60 டிகிரி ஃபேஸ் ஸ்ப்ரெட். 60 டிகிரி ஃபேஸ் ஸ்ப்ரெட் இஸ் மோர் காமன். 60 டிகிரி ஃபேஸ் ஸ்ப்ரெட் ஓகேங்களா. 60 டிகிரிஸ் ஃபேஸ் ஸ்ப்ரெட்ன்றது ரொம்ப ரொம்ப மோர் காமன். பட் இந்த 60 டிகிரிஸ் ஃபேஸ் ஸ்ப்ரெட்ல நமக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். 60 டிகிரி ஃபேஸ் ஸ்ப்ரெட்ல ட்ரிப்ளன் ஹார்மோனிக்ஸ் வந்து எலிமினேட் ஆகிடும். ஓகேங்களா. ட்ரிப்ளன் ஹார்மோனிக்ஸ் ஆர் எலிமினேட்டட் இன் லைன் பட் இட் இஸ் எக்ஸிஸ்ட் இன் ஃபேஸ். இன் திஸ் ஸ்கீம் triplen harmonics are eliminated in line. ஓகேங்களா. லைன்ஸ்ல என்ன ஆயிடும்னா ரெடியூஸ் ஆயிடும், எலிமினேட் ஆயிடும். பட் இட் எக்ஸிஸ்ட் இன் ஃபேஸ். ஓகேங்களா. பட் இட் எக்ஸிஸ்ட் இன் ஃபேஸ். ஆனாலும் ஃபேஸஸ்ல இருக்கும். ஓகேங்களா. பட் ஆனால் நம்ம ஜெனரேட்டரை எப்பவுமே ஃபேஸுக்கு கனெக்ட் பண்ணவே மாட்டோம். ஒரு ஜெனரேட்டர் எடுத்தீங்கன்னா அதுக்கு நம்ம ஃபேஸுக்கு கனெக்ட் பண்ணவே மாட்டோம். இப்போ பாருங்க. ஸோ லைன் என்னன்னா ஃபேஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு ஜெனரேட்டரில் நம்ம எப்பவும் ஃபேஸஸை கனெக்ட் பண்ண மாட்டோம். சி, ஸோ திஸ் இஸ் வாட் லைன். ஒரு ஜெனரேட்டர் நீங்கள் கொடுத்த உடனே ஜெனரேட்டர் எப்பவுமே ஸோ ஜெனரேட்டிங் ஸ்டேஷன்ஸில் தான் இருக்கும். ஸோ விச் இஸ் கிரவுண்டட்னா சாலிட் கிரவுண்டோ ரெசிஸ்டன்ஸ் கிரவுண்டோ ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஏரியாவை தான் நம்ம லைன் டு லைன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. இந்த இடத்துல லைன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா இதுதான் லைன். ஓகேங்களா. நம்ம பவரை ஜெனரேட்டிங் ஸ்டேஷன்லேருந்து இப்படியே தான் எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா. பவரை ஜெனரேட்டிங் ஸ்டேஷன்லேருந்து இப்படியே தான் எடுத்துக்க போகிறோம். இதை நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா நியூட்ரல் ப்ரொவிஷன் இங்கே எடுத்துகிட்டே வர மாட்டோம். ஸோ ஜெனரேட்டிங் ஸ்டேஷனில் நம்ம நியூட்ரலை ஸோ 4 வயராக கொண்டு வரவே மாட்டோம். நான் உங்களுக்கு கனெக்ஷன்லேயே சொன்னேன். ஸ்டார் கனெக்ஷன், டெல்டா கனெக்ஷனை உங்களுக்கு பவர் சிஸ்டமில் கூட சொல்லியிருப்பேன். ஸோ 3 ஃபேஸ் 3 வயர் இது கரெக்டாக. 3 ஃபேஸ் 3 வயர் இதுதான் என்னோட ஜெனரேட்டிங் ஸ்டேஷன்ஸில் இருக்கும். ஜெனரேட்டிங் டிரான்ஸ்மிஷன்ஸ் எல்லாமே 3 ஃபேஸ் 3 வயர் தான். ஸோ 3 ஃபேஸ் 4 வயர் எங்கன்னா அதில் தான் நியூட்ரல் இருக்கும். 3 ஃபேஸ் 4 வயரில் தான் 4 வயர்ஸ் இருக்கும். R, Y, B நியூட்ரல் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா R, Y, B தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா R, Y, B தான் இருக்கும். இங்கே நம்ம
ஃபேஸா தான் எடுக்கவே மாட்டோம், லைனை தான் எடுப்போம். ஸோ பாருங்க, இந்த ஸ்கீம்ல ட்ரிப்ளன் ஹார்மோனிக்ஸ் ஆர் எலிமினேட்டட் இன் லைன்ஸ். லைன்ல ட்ரிப்ளன் ஹார்மோனிக்ஸ் எலிமினேட் தான் ஆயிருக்கும். ஆனா இதை நீங்க ஃபேஸஸ்ல கொடுத்திருந்தா தானே உங்களுக்கு ட்ரிப்ளன் ஹார்மோனிக்ஸ் இருந்திருக்கும். ஆனா நம்ம கனெக்ஷன்ல கொடுக்குறப்போ ஃபேஸஸா எடுக்கவே மாட்டோம். ஜெனரேட்டிங் ஸ்டேஷன்ல தான் என் சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர்ஸ் இருக்கும். அங்க எப்பவுமே நம்ம 3 phase 3 wire தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஃபேஸ் கனெக்ஷன் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஸோ பொதுவாக நான் பின்னாடி கூட இப்போ சொல்ல போறேன், இந்த கனெக்ஷன் ஆஃப் 3 phase ஜெனரேட்டர் என்னவா இருக்கணும்னா ஸ்டார் கனெக்டடாக தான் இருக்கணும். இப்போ இந்த கனெக்ஷன் தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல இந்த ஒரு பிரச்சனை இருக்கு. பட் 60 degree ஃபேஸ் ஸ்ப்ரெட்லையும் ஒரே ஒரு பிரச்சனை, லைன்ல மட்டும் இந்த பிரச்சனை இருக்காது, ஆனால் ஃபேஸஸ்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இந்த இடத்துல ஃபேஸ் கனெக்ஷன் நம்ம யூஸே பண்ண மாட்டோம். ஸோ அதனால இந்த பிரச்சனை ரிசால்வ் ஆயிடும். ஓகேங்களா? நீங்க சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர்ஸை போய் ஜெனரேட்டிங் ஸ்டேஷன்ல போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே 3 phase 3 wire தான் இருக்கும், 4 wire இருக்காது. ஸோ டிரான்ஸ்மிட் பண்றது 4 wire இருக்காது, ஆனால் கிரவுண்டிங் மட்டும் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? இந்த கிரவுண்டிங் பண்றதும் அதையும் நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது வந்து எடுக்கவே இல்லை, இந்த கனெக்ஷன் இஸ் கிரவுண்டட், அவ்வளவுதான். ஸோ ஆனால் அந்த கனெக்ஷனை வெளியே நம்ம எடுத்துட்டு போக மாட்டோம், இது கிரவுண்டடாக தான் இருக்கும். ஓகேயா? ஸோ அப்போ இந்த பிரச்சனை நமக்கு ரிசால்வ் ஆகிடும். ஸோ ஒருவேளை நீங்கள் இந்த பிரச்சனையை ரிசால்வ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ 60 degree ஃபேஸ் ஸ்ப்ரெட் யூஸ் பண்ணுற இடத்துல 120 degree ஃபேஸ் ஸ்ப்ரெட் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ 60 degree இருக்கிற இடத்துல 120 கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா இந்த 60 degree ஃபேஸ் ஸ்ப்ரெட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளால என்ன பண்ண முடியும்னா we can possible to use single layer and double layer winding in 60 degree ஃபேஸ் ஸ்ப்ரெட். ஜஸ்ட் இதை கொஞ்சம் முன்னாடி எழுதிக்கலாம். In 60 degree phase spread, possible both, it is possible both single layer and double layer wounding. ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னோட 60 degree ஃபேஸ் ஸ்ப்ரெட். ஸோ இப்போ வைண்டிங்கை எப்படி கனெக்ட் பண்ணுறோம், அதோட ஃபேஸ் ஸ்ப்ரெட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த இடத்துல இந்த ஃபேஸஸில் இருக்கும்னு சொன்னல, இஃப் வி வாண்ட் டு எக்ஸிஸ்ட், இஃப் வி வாண்ட் டு எலிமினேட் திஸ், ஸோ இந்த இடத்துல 120 degree ஃபேஸ் ஸ்ப்ரெட் யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான். இதை நீங்கள் ஃபேஸஸ்லையும் எலிமினேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்போ இதை யூஸ் பண்ணலாம், 120 degree ஃபேஸ் ஸ்ப்ரெட். ஓகேங்களா? ஸோ ஆனால் 120 degree ஃபேஸ் ஸ்ப்ரெட்டை யூஸ் பண்ணதுனால பவர் ரெடியூஸ் ஆகிருக்கும். நம்ம பார்த்தோம், ஃபேஸ் ஸ்ப்ரெட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பவர் ரெடியூஸ் ஆகிருக்கும். நீங்கள் வந்து அதை வந்து ஃபேஸஸில் வராமல் இருக்கணும், ஹார்மோனிக்ஸ் ஃபேஸஸில் வராமல் இருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பவர் ரெடியூஸ் ஆகிடும். ஸோ அது ஓகே, ஃபேஸஸில் வந்தாலும் ஓகே, நான் ஃபேஸஸை யூஸ் பண்ண மாட்டேன், லைனை தான் யூஸ் பண்ணுவேன், ஸோ இப்போ வந்தாலும் ஓகேன்னு நினச்சிங்கன்னா அப்போ எனக்கு அதிகமான பவரே கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இது உங்களுக்கு இன்னும் புரியும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ ஜெனரேட்டரை வவுண்ட் பண்ணிட்டோம்ப்பா, சிம்பிள் தான். ஆர்மேச்சரை என்ன பண்ணிட்டோம்னா வவுண்ட் பண்ணிட்டோம். இப்போ எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா ஃபைனலாக என் சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரில் இந்த மாதிரி 3 காயில் இருக்கும், RYB. ஓகேயா? ஸோ இப்போ என் ஜெனரேட்டரை நம்ம வைண்டிங்ஸ் எல்லாமே முடிச்சிட்டோம் கம்ப்ளீட்லி. டிஸ்ட்ரிபியூட்டட் வைண்டிங், கான்சென்ட்ரேட்டட் வைண்டிங், அதாவது ஷார்ட் பிச் வைண்டிங், அடுத்ததா ஃபுல் பிச் வைண்டிங், இந்த மாதிரி எல்லா ஸ்கீம் ஆஃப் கனெக்ஷனும் முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு 3 காயில தான் நம்ம ஆக்சுவலி வவுண்ட் பண்ணி வச்சிருப்போம். ஜென்ரேட்டர்ஸுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 3 காயில்ஸ் தான் வவுண்ட் பண்ணி வச்சிருப்போம். இப்போ இந்த 3 காயிலோட கனெக்ஷனை நான் எய்தர் டெல்டாவாகவும் கனெக்ட் பண்ணலாம், இல்லை இந்த காயில்ஸை நான் ஸ்டாராகவும் கனெக்ட் பண்ணலாம். இப்போ இதை நான் ஸ்டாரா கனெக்ட் பண்ண என்ன அட்வான்டேஜ், டெல்டாவா கனெக்ட் பண்ண என்ன அட்வான்டேஜ்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? the armature winding connections, இது வந்து கனெக்ஷன்ஸ். அது ஆர்மேச்சர் வைண்டிங்கை பற்றி பார்த்தோம். இப்போ ஆர்மேச்சர் வைண்டிங்கோட கனெக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா ஆர்மேச்சர் வைண்டிங் கனெக்ஷன். ஸோ வைண்டிங்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம் நம்ம, இப்போ வைண்டிங் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ அந்த வைண்டிங்கை ஸ்டாராக கனெக்ட் பண்ணலாமா டெல்டாவாக கனெக்ட் பண்ணலாமான்றதை பற்றி தான் இப்போ நம்ம டீல் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் கேஸ் டெல்டாவா நான் கனெக்ட் பண்ணுறேனே, டெல்டாவா கனெக்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ அப்போ எனக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் வருது, ஸோ அதெல்லாம் பார்ப்போம்.
சார் இதுக்கு முன்னாடி நம்ம ஆக்சுவலாக ஒரு பாயிண்ட்டை மிஸ் பண்ணிட்டோம். இதில் அட்வான்டேஜஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டட் வைண்டிங்கை நம்ம சொல்லவே இல்லைல்ல. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு எழுதிடலாம். ஓகேங்களா, 1 செகண்ட் இருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அட்வான்டேஜஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டட் வைண்டிங். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆனால் இதில் அந்த நோட்ஸ் மட்டும் நம்ம கொடுக்கல. அந்த நோட்ஸ் மட்டும் நான் கொடுத்துட்றேன். ஸோ அட்வான்டேஜஸ் இப்போ நம்ம பார்த்த எல்லாத்தையும் ஸ்டேட்மெண்ட்டாக எழுதிடலாம். ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டட் வைண்டிங். ஓகேங்களா, ஃபைனலாக இது உங்களுக்கு ரிவைஸ் பண்ண கரெக்டாக இருக்கும். இப்போ இது வரைக்கும் பார்த்ததுனால ஸோ இது ஏன் பண்ணோம், என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிடுறேன். ஒரு 1 லைனராக எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அட்வான்டேஜஸ். டிஸ்ட்ரிபியூட் வைண்டிங் பண்ணுறதுக்கான அட்வான்டேஜஸ். இட் டு ரெடியூஸ் த ஹார்மோனிக்ஸ். கரெக்டாக இட் இஸ் இது எதுக்காக நம்ம பண்ணுறோம்னா ஹார்மோனிக்ஸை எலிமினேட் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா, ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா த எஃபெக்ட் ஆஃப் harmonics are eliminated. Distributed oda advantages. ஓகேங்களா, the effect of harmonics are eliminated. but இது நீங்க பாத்தீங்கன்னா eliminate ஆகுதுன்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா that means the waveform is more sinusoidal. that means the generated EMF is more sinusoidal. பட் இதுல என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா பட் இந்த டிஸ்அட்வான்டேஜ் சேர்த்து நான் இதுல சொல்லிடுறேன். பட் the EMF is reduced. but EMF, that is voltage generated is reduced. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இதை ரெடியூஸ் ஆனதை தான் என்னோட பிட்ச் ஃபேக்டரும் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டரும் எக்ஸ்பிளைன் பண்ணுச்சு. இது எவ்வளோ ரெடியூஸ் ஆகுதுன்றது தான் என்னோட பிட்ச் ஃபேக்டரும் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டரும் எக்ஸ்பிளைன் பண்ணுது. அடுத்ததா இது ஒன்று மட்டும் டிஸ்அட்வான்டேஜ்ப்பா. ஓகேங்களா, ஸோ அடுத்ததான் மீதி எல்லாமே அட்வான்டேஜ் தான். ஸோ இதில் நிறைய அட்வான்டேஜ் இருக்கிறதுனால தான் நம்ம இந்த ப்ரொசீஜருக்கே போகிறோம். ஓகேங்களா, ஆனால் என்னன்னா சின்ன வோல்டேஜ் ரிடக்ஷன் நமக்கு நடக்கும். ஓகேங்களா, அடுத்ததா the elimination of harmonics will reduces the iron losses. The elimination of harmonic will reduces the iron losses. ஸோ இந்த ஹார்மோனிக்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுனால என்னோட ஐரன் லாஸ் குறையுது. அது என்னோட அடுத்த அட்வான்டேஜ். அடுத்ததா இப்போ பாருங்க, சிம்பிள் தான். என்னோட வைண்டிங்கை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வைக்கிறீங்க. எல்லா ஸ்லாட்லையும் என் வைண்டிங்கை வைக்கிறீங்க. ஓகேங்களா, எல்லா ஸ்லாட்லையும் என் வைண்டிங்ஸ் இருக்கும். அப்போ எல்லா ஸ்லாட்டும் ஈக்குவலி வெயிட்டடாக இருக்கும். எல்லா ஸ்லாட்டுக்குமே சேம் வெயிட் இருக்கும். அப்போது என்னோட ஸ்லாட்டு ப்ராப்பராக மெக்கானிக்கலாக பேலன்ஸ்டாக இருக்கும். ஓகேங்களா, அது ஒரு அட்வான்டேஜ். கிளியரா? அடுத்த அட்வான்டேஜ் என்னன்னா the armature winding is mechanically balanced. ஓகேங்களா, நம்மளோட ஆர்மேச்சர் வைண்டிங் ப்ராப்பராக இருக்கிறதுனால இது மெக்கானிக்கலி பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ இது வந்து எந்த ஒரு வைப்ரேஷன்ஸும் நமக்கு கொடுக்காது. அது ஒரு அட்வான்டேஜ். சிம்பிள் தான். இதே அட்வான்டேஜ் தான் எனக்கு இன்னொரு அட்வான்டேஜும் கொடுக்குது. இப்போ பாருங்க, ஸ்லாட்டுக்கு தனித்தனியாக இருக்கு. என் ஒயரும் என்னவா இருக்கு? தனித்தனியாக இருக்கு. ஸோ அப்போ ஒயரில் கரண்ட் போச்சுன்னா என்னப்பா நடக்கும்? இட் ப்ரொடியூசஸ் I²R லாஸ். ஸோ I²R லாஸ்க்கு இன்னொரு பேர் என்னன்னா ஹீட் லாஸ். அப்போ டெஃபினட்டாக ஒரு ஒயரில் கரண்ட் போகிறதுனால அந்த ஒயரில் என்ன ப்ரொடியூஸ் ஆக போகுது? ஹீட் லாஸ் அப்படின்றது ஒன்று ப்ரொடியூஸ் ஆக போகுது. இங்கே ஒயரை நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வச்சிருக்கனால இந்த ஹீட்டும் என்னவா இருக்கும்? டிஸ்ட்ரிபியூட்டடாக இருக்கும். சார், நான் டிஸ்ட்ரிபியூட் வைண்டிங் பண்ணாமல் ஒருவேளை கான்சென்ட்ரேட்டட் வைண்டிங் பண்ணியிருந்தேன்னா, இங்கே பாருங்கள், ஒருவேளை கான்சென்ட்ரேட்டட் வைண்டிங் பண்ணியிருந்தேன்னா சார் ஒரே ஸ்லாட்டில் 3 ஒயரம் வச்சுருப்பேன்னா அங்கே இருக்கிற 4 ஒயரம் இங்கே தான் இருக்கும். இப்போ 4 ஒயரம் இங்கே தான் இருக்குது. அப்போ இங்கே ஹீட் ஜென்ரேட்டர் ரொம்ப அதிகமாக இருக்கும், இங்கே ஹீட்டே இருக்காது. கரெக்டாக? அப்போ ஒரு இடத்துல ஹீட் இருக்கும், ஒரு இடத்துல ஹீட் இல்லாமல் இருக்கும். திஸ் இஸ் த டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் கான்சென்ட்ரேட்டட் வைண்டிங். அப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுனால ஹீட்டும் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ரைட்?
அப்போ ஹீட்டும் டிஸ்ட்ரிபியூட் ஆச்சுன்னா சீக்கிரமாக அது கூல் ஆகிடும். அதுக்குன்னு பர்டிகுலராக கூல் பண்ணுறதுக்குன்னு எந்த ஒரு ஸ்கீமும் நமக்கு தேவை கிடையாது. ஓகேங்களா? ஆக்சுவலாக பார்த்தோம்னா லார்ஜர் சிங்க்ரனஸ் மிஷினில் நம்ம கூலிங் கூட யூஸ் பண்ணுவோம். ஏன்னா பவர் ரேட்டிங் ரொம்ப அதிகமாக இதையும் தாண்டி ரொம்ப அதிகமாக ஹீட் ஜென்ரேட் ஆகும். அப்போ ஹைட்ரஜன் கூலிங் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஆக்சுவலி சிங்க்ரனஸ் ஜென்ரேட்டர்ஸில். ஸோ இதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிங்கன்றதுனால அதோட தேவைப்படுற கூலிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? கூலிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுவே நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாமல் கான்சென்ட்ரேட்டடாக வச்சிங்கன்னா சின்ன மெஷினுக்கெல்லாம் கூலிங் பண்ண வேண்டிய நீடு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை தான் நான் இங்கே சொல்ல வரேன். அடுத்ததா டெம்பரேச்சர் ரைஸ் இஸ் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட். ஸோ கூலிங் எஃபெக்ட் இஸ் வெரி வெரி லெஸ். அதாவது கூலிங்கோட எஃபெக்டோட நீடு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? இந்த பாயிண்ட் எழுதிக்கோங்க. டெம்பரேச்சர் ரைஸ் இஸ் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட். Since cooling is more effective. அப்போ கூலிங் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு. சிம்பிளா அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ அடுத்ததா ஸோ இந்த இடத்துல இப்போ என்னோட எல்லா வைண்டிங்கும் பாருங்களேன். எல்லா வைண்டிங்கும் நம்ம என்ன பண்றோம்? டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வச்சிருக்கோம். அப்போ ஸோ ஒரு இடத்துல நிறைய வைண்டிங் வைக்க வேண்டிய தேவையில்லை. இங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒயர் தான் போகும்பா. டபுள் லேயர் வைண்டிங்னா 2 ஒயர் போகும். ஓகேங்களா? சிங்கிள் லேயர் வைண்டிங்னா ஒரு ஒயர் போகும். டபுள் லேயர் வைண்டிங்னா 2 ஒயர் போகும். அப்போ நீங்க ஸ்லாட்டோட டெப்த் அப்படின்னு சொல்லுவாங்க. டெப்த்னா ஆழம். ஸ்லாட்டை ரொம்ப டெப்த்தாக நீங்கள் பண்ண வேணாம். ஏன்னா நிறைய ஒயர்ஸ் அங்கே போக வேண்டிய நீட் இல்லை. ஜஸ்ட் 2 ஒயர்ஸ் மட்டும்தான் இருக்கு. அப்போ ஸ்லாட்டோட டெப்த் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகவே டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அட்வான்டேஜ். ஸோ ஸ்லாட் டெப்த்துக்கும் லீக்கேஜுக்கும் நமக்கு சம்மந்தம் இருக்கும். நம்ம இங்கே பார்ப்போம். ஸோ இண்டக்ஷன் மிஷின்ஸில் இன்னும் நிறைய பார்ப்போம். லீக்கேஜ் ஃப்ளக்ஸஸ்னா என்ன, ஸோ ஸ்லாட் டெப்த் என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. வென்எவர் நமக்கு ஸ்லாட் டெப்த் அதிகமாச்சுன்னா லீக்கேஜ் ரொம்ப அதிகமாகிடும். இங்கே ஸ்லாட்டோட டெப்த் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால லீக்கேஜும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ லீக்கேஜ் போச்சுன்னாலும் வேஸ்ட்டு தான் எனர்ஜி. அடுத்து ஃபைனல் பாயிண்ட் என்னன்னா லெஸ் ஸ்லாட் டெப்த் கம்பேர்டு டு கான்சென்ட்ரேட்டட் வைண்டிங். ஆனால் கான்சென்ட்ரேட்டட் வைண்டிங்கில் நம்ம ஒரே இடத்துல தான் வைக்க போகிறோம் மொத்த ஸ்லாட்டையும். அதாவது ஒரே ஸ்லாட்டில் தான் மொத்த ஒயரும் வைக்க போகிறோம். அப்போ என்னவா இருக்கணும்? ஸ்லாட் மஸ்ட் பி டெப்த் அதிகமாக இருந்தால் தான் நிறைய ஒயர் வைக்க முடியும். கரெக்டா? அப்போ டெப்த் ஆழமாக இருக்கணும். ஸோ ஆழமாக இருந்தால் சிம்பிள் தான்ப்பா. ஃப்ளக்ஸ் என்ன பண்ணோம்னா மேலோட்டமாக தான் கட் பண்ணிட்டு போயிடும். ஓகேங்களா? இந்த மேலே இருக்கிறவனை மட்டும் கட் பண்ணிக்கும். ஸோ உள்ளெல்லாம் ஃபுல்லாக போகாது. அதனால உள்ளே போகாததுனால தட் இஸ் லீக்கேஜாக நம்ம சொல்லிடுவோம். ஸோ லெஸ் ஸ்லாட் டெப்த் compared to concentrated winding. Less slot depth compared to concentrated winding. So therefore less leakage flux, better less. Therefore இதனால வரப்போற advantages less leakage flux, so less voltage drop, so better voltage regulation. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே இந்த என்னோட வைண்டிங்ஸோட அட்வான்டேஜஸ். ஓகேங்களா? அட்வான்டேஜஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டட் வைண்டிங். இதுதான் என்னோட அட்வான்டேஜஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டட் வைண்டிங். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம போகலாம் ஆர்மேச்சர் வைண்டிங்ஸோட கனெக்ஷன். ஓகேங்களா? இப்போ தான் நம்ம பார்த்தோம் இது டெல்டா கனெக்டடாக வைக்கலாமா, ஸ்டார் கனெக்டடாக வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவோமே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு தெரியாமல் டெல்டா கனெக்டடாக வைண்டிங்கை கனெக்ட் பண்ணிட்டேன். ஜெனரேட்டரை என்ன பண்ணிட்டோம்னா மேனுஃபேக்சர் பண்ணிட்டோம்ப்பா. ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் வைண்டிங், கான்சன்ட்ரேட்டட் வைண்டிங் எல்லாமே நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ இது என்ன கனெக்ஷனாக கொடுத்துட்டேன்னா டெல்டா கனெக்ஷனாக கொடுத்துட்டேன் 3 phase காயில்ஸை. ஓகே, திஸ் இஸ் வாட் டெல்டா கனெக்டட். இது நம்மளோட லைன்ஸ். திஸ் இஸ் லைன். ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும்னா என்னோட ஹார்மோனிக்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ட்ரிப்ளன் ஹார்மோனிக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
உங்களோட வைண்டிங்கில் அதையும் தாண்டி ஏதோ ஒரு பிரச்சனையினால ட்ரிப்ளன் ஹார்மோனிக்ஸ் வந்துடுதுன்னா நமக்கு என்ன பார்த்தோம்ப்பா, ட்ரிப்ளன் ஹார்மோனிக்ஸ்னால் என்னப்பா? ஸோ ட்ரிப்ளன் ஹார்மோனிக்ஸை பற்றி நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ட்ரிப்ளன் ஹார்மோனிக்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் நோ ஃபேஸ் சீக்வன்ஸ். ஓகே, இது எப்படி இருந்திருக்கும்னா VR is equivalent to VM at an angle of 0 degree இருக்கும். VY is equivalent to VM at an angle of 0 degree இருக்கும். ஸோ அடுத்ததா VB is equivalent to VM at an angle of 0 degree இருக்கும். ஸோ கிளியரா? ஸோ எல்லாமே 0 டிகிரிஸ் தான். இதுக்கு ஆங்கிள் டிஃப்ரெண்ட்டே இருக்காது. ட்ரிப்ளன் ஹார்மோனிக்ஸ்க்கு இன்னொரு பேர் என்னன்னா ஜீரோ சீக்வன்ஸ் ஹார்மோனிக்ஸ். அதுக்கு எல்லாத்துக்குமே சீக்வன்ஸே இருக்காது, ஃபேஸ் சீக்வன்ஸ் இஸ் 0. சார், வென்எவர் எப்போ நமக்கு கரண்ட் போகும், எப்போ நமக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று ஸோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கணும், வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒன்று எனக்கு வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கணும், இல்லைன்னா ஃபேஸில் யாச்சும் டிஃப்ரென்ஸ் இருக்கணும். ஃபேஸ் அதாவது ஃபேஸ் ஆங்கிள் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த ரெண்டு இருந்திருந்தால் தான் நமக்கு வோல்டேஜில் நமக்கு ஃப்ளோ இருக்கும். ஓகேங்களா? அப்போ தான் நமக்கு பொதுவாக என்ன பார்த்தோம்னா வோல்டேஜில் ஃப்ளோ இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா இந்த பொட்டன்ஷியல்லையுமே எனக்கு ஃப்ளோ இருக்காது, இந்த இதுலேயுமே இந்த ஆங்கிள்லேயே நமக்கு சேஞ்சஸ் இருக்காது. ஸோ அதனால இது எப்பவுமே என்னோட ட்ரிப்ளன் ஹார்மோனிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டார் கனெக்ஷனில் அதால் வெளியே வரவே முடியாது. ஓகேங்களா? ஸோ ஏன்னா ஃபேஸ்க்கு இம்பிடன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், என்னோட வெளியே இருக்கிற இம்பிடன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல ரொம்ப இம்பிடன்ஸ், அதாவது லைனில் இது லைனுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? திஸ் இஸ் நோன் ஆஸ் லைன். அப்போ லைனில் இம்பிடன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால என்னோட ட்ரிப்ளன் ஹார்மோனிக்ஸ் லைனுக்கு வர முடியாது, அது என்னோட ஃபேஸஸ்க்குள்ளே தான் சர்க்குலேட் ஆகும். ஓகேங்களா? அது சர்க்குலேட் ஆகிறதுக்கு டெல்டா கனெக்ஷனில் ஒரு சர்க்குலேட்டிங் க்ளோஸ்டு பாத் இருக்கு. சிம்பிள் தான்ப்பா, நான் இந்த இடத்துல சிம்பிளாக சொல்கிறேன் ட்ரிப்ளன் ஹார்மோனிக்ஸை பற்றியான ஸ்டேட்மெண்ட். ட்ரிப்ளன் ஹார்மோனிக்ஸ்ன்றது என்னன்னா இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஹார்மோனிக்ஸ், வோல்டேஜ் தான். ஓகேங்களா? இந்த வோல்டேஜ் எனக்கு கரண்ட்டை எப்போ கொடுக்கும் அப்படின்றதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. ட்ரிப்ளன் ஹார்மோனிக்ஸ் வில் சர்க்குலேட், ஓகேங்களா, வில் சர்க்குலேட் ஹார்மோனிக்ஸ் கரண்ட் when closed path is available. ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா க்ளோஸ்டு பாத் எனக்கு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ட்ரிப்ளன் ஹார்மோனிக்ஸ் ஒரு கரண்ட்டை சர்க்குலேட் பண்ணோம். ஸோ இப்போ தேர்ஃபோர் இதுதான் என்னோட ட்ரிப்ளன் ஹார்மோனிக்ஸோட சர்க்குலேட்டிங் கரண்ட். ஓகேங்களா? ஸோ என்னோட டெல்டா கனெக்டட் ஜென்ரேட்டர்ல இது ஒரு பிரச்சனை சார். என்னன்னா ட்ரிப்ளன் ஹார்மோனிக்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஒரு க்ளோஸ்டு பாத் இருந்தால் தான் கரண்ட்டை சர்க்குலேட் பண்ணும், க்ளோஸ்டு பாத் இல்லைன்னா அது கரண்ட்டை சர்க்குலேட் பண்ணவே பண்ணாது. அண்ட் அகைன் இட் டஸ் நாட் கோ டு லைன், இது வந்து லைனுக்கும் போகாது. அண்ட் இட் டஸ் நாட் கோஸ் டு லைன் பிகாஸ் ஆஃப் ஹை இம்பிடன்ஸ் அட் லைன். லைன்ல இருக்கிற அதிகமான இம்பிடன்ஸ், ஓகேங்களா, லைன்ல இருக்கிற அதிகமான இம்பிடன்ஸ்னால ட்ரிப்ளன் ஹார்மோனிக்ஸ் லைனுக்கும் போகாது. ஒரு க்ளோஸ்டு பாத் எங்கன்னா இருந்துச்சுன்னா அதுல மட்டும் சர்க்குலேட் ஆகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணோம். நீங்க இந்த வைண்டிங்கை டெல்டாவா கனெக்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க பாருங்களேன், பர்ஃபெக்டா இது ஒரு க்ளோஸ்டு பாத்தா ஆக்ட் ஆகுதா? இட் இஸ் a closed path. அப்ப என்ன பண்ணோம், இந்த க்ளோஸ்டு பாத்ல என்னோட ட்ரிப்ளன் ஹார்மோனிக்ஸ் சர்க்குலேட் ஆகும். ஸோ திஸ் இஸ் I3 அப்படின்னு சொல்லி போடுறேன். ட்ரிப்ளன் ஹார்மோனிக்ஸ் சர்க்குலேட் ஆகிறதுனால இங்கே எனக்கு என்ன கிரியேட் ஆகும்னா டெஃபினட்டாக இன் டெல்டா கனெக்ஷன் வைண்டிங்கில், ஓகேங்களா, ஃபஸ்ட்டு கனெக்ஷன் நம்மளோட டெல்டா கனெக்ஷன், ரைட், ஃபஸ்ட்டு கனெக்ஷன் நம்ம டெல்டா கனெக்ஷன். இந்த டெல்டா கனெக்ஷன் வைண்டிங்கில் கரண்ட்டை சர்க்குலேட் பண்ணுறதுனால இட் ப்ரொடியூசஸ் அடிஷ்னல் ஹீட்டிங் இன் ஜெனரேட்டர். ஸோ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ எப்பவுமே என்னோட சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரை நம்ம என்ன வைண்டிங்காக கனெக்ட் பண்ண மாட்டோம்னா டெல்டா வைண்டிங்காக கனெக்ட் பண்ண மாட்டோம் சார். புரியுதா? சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரை எப்பவுமே நம்ம டெல்டா வைண்டிங்காக கனெக்ட் பண்ணக்கூடாதுப்பா. அப்படி கனெக்ட் பண்ணோம்னா அந்த இடத்துல ட்ரிப்ளன் ஹார்மோனிக்ஸ்க்கு அதோட டெல்டாவோட பாத் என்னவா ஆக்ட் ஆகும்னா க்ளோஸ்டாக ஆக்ட் ஆகும். அது க்ளோஸ்டாக ஆக்ட் ஆகிறதுனால இது ஒரு சர்க்குலேட்டிங் கரண்ட்டை என்னோட சர்க்கியூட்க்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இது டெல்டா கனெக்ஷன். டெல்டா கனெக்ஷன்ல இருக்கிற பிரச்சனைங்க.
ஸோ இதுவே நீங்கள் ஸ்டார் கனெக்ஷனுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் டெல்டாவில், ரெண்டாவது ஸ்டார். இப்போ பாருங்க, ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ட்ரிப்ளன் ஹார்மோனிக்ஸ் இருக்கும். ட்ரிப்ளன் ஹார்மோனிக்ஸ்ன்றது எல்லா இடத்துலையும் ஜென்ரேட் ஆகும்பா, அதையும் தாண்டி ஏதோ ஒரு காரணத்தினால ஜென்ரேட் ஆகுதுன்னு எடுத்துக்குவோம். இப்போ பாருங்க, ட்ரிப்ளன் ஹார்மோனிக்ஸை பொறுத்த வரைக்கும் அவன் லோடுக்கு போக மாட்டான், லைனுக்கு போக மாட்டான், லைனில் அதிகமாக இம்பிடன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்குள்ளேயே எதுனா ஒரு க்ளோஸ்டு பாத் இருந்தால் தான் சர்க்குலேட் பண்ண நினைக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல் லைன்னா, இது எல்லாமே லைன். இப்போ ட்ரிப்ளன் ஹார்மோனிக்ஸுக்கு எனக்கு சர்க்குலேட்டிங் பாத்தே கிடையாது. ஹியர் தேர் இஸ் நோ க்ளோஸ்டு பாத். சிம்பிள் தான்ப்பா, ஈஸியாகவே புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, இதை பற்றி ஈஸியாகவே புரிஞ்சுக்கலாம். ட்ரிப்ளன் ஹார்மோனிக்ஸுக்கு பொதுவாக ஃபேஸ் சீக்வன்ஸ் இருக்காது. ஓகேங்களா, ஃபேஸ் சீக்வன்ஸ் இல்லாததுனால ஒரு க்ளோஸ்டு பாத்து அதுக்கு இருந்தால் மட்டும்தான் கரண்ட்டை ஃப்ளோ பண்ண முடியும், அதில் மட்டும்தான் அதெல்லாம் கரண்ட் ஃப்ளோ கொடுக்க முடியும். ஸோ இந்த இடத்துல எனக்கு க்ளோஸ்டு பாத் அவைலபிளாக இருக்குது, அதனால இங்கே கரண்ட் ஃப்ளோ இருக்குது. இந்த இடத்துல அந்த கரண்ட் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா, இந்த கரண்ட் எனக்கு ஹீட்டிங்கை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த கரண்ட் எனக்கு ஹீட்டிங்கை ப்ரொடியூஸ் பண்ணுது, அதனால ஜெனரேட்டர் ரொம்ப அதிகமாக ஹீட் ஆகுது. ஸோ பொதுவாக ஹீட் ஆச்சுன்னா ஜென்ரேட்டர் ஃபெயில் ஆகிடும். ஸோ அதனால இந்த வைண்டிங்கை நம்ம ப்ரிஃபர் பண்ணலை. அடுத்ததா, இந்த இடத்துல எனக்கு க்ளோஸ்டு பாத்தே கிடையாது, therefore no circulation of third harmonic current. third harmonic current. ஓகேங்களா, ஸோ என்னோட தேர்ட் ஹார்மோனிக்கோட கரண்டோட சர்க்குலேஷன்ஸ் வந்து இங்கே பாசிபிள் கிடையாது இன் ஸ்டார் கனெக்ஷனில். ஸோ அதனால வி ஆல்வேஸ் ப்ரிஃபர் தட் ஸ்டார் கனெக்ஷன் வைண்டிங் இன் சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர். ஓகேங்களா, சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டார் கனெக்ஷன் வைண்டிங்கை தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ ஏன்னா இதில் எனக்கு சர்க்குலேட்டிங் கரண்ட் இருக்கவே இருக்காது. ஸோ இதுதான் என்னோட ஒரே ஒரு அட்வான்டேஜஸ். ஓகேங்களா, அடுத்ததா இன்னொரு அட்வான்டேஜும் இருக்குது. ஸோ என்னன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், இந்த இடத்துல பாருங்க, ஃபேஸ் வோல்டேஜ் இஸ் ஈக்குவலன்ட் டு லைன் வோல்டேஜ்னு சொல்லுவோம் ஸ்டார் கனெக்டட்ல, டெல்டா கனெக்டட்ல. ஸோ ஸ்டார் கனெக்ஷன்ல என்னப்பா நம்ம பார்ப்போம். ஸோ VL இஸ் ஈக்குவலன்ட் டு √3 டைம்ஸ் ஆஃப் V ஃபேஸ். இங்க பாருங்க, என்னோட லைன் வோல்டேஜ் √3 டைம்ஸ் அதிகமாகவும் கிடைக்குது. வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ்? கரெக்டா, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஹார்மோனிக்ஸும் வரல, ஹார்மோனிக்ஸோட சர்க்குலேட்டிங் கரண்ட்டும் வரல, ஜெனரேட்டர்ல ஹீட்டும் ஆகல, ஜெனரேட்டரும் நல்லா இருக்குது. அடுத்ததா நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா என்னோட லோடோட வோல்டேஜ் √3 டைம்ஸா இன்க்ரீஸும் ஆகுது. புரியுது தானே, என்னோட லைனோட வோல்டேஜும் √3 டைம்ஸா அதிகமும் ஆகுது, அது ஒரு அட்வான்டேஜ். அடுத்ததா இந்த இடத்துல டெல்டா க்ளோஸ்டு பாத்து எங்கேயுமே கிடையாது, அதனால இங்க சர்க்குலேட்டிங் கரண்ட்டும் எனக்கு இல்லை. அப்ப இது என்னோட மேஜர் அட்வான்டேஜஸ். இப்போ நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஸ்டார் கனெக்ஷன் எழுதிக்கோங்க. ஓகேங்களா, அடுத்தது என்னன்னா அட்வான்டேஜ் ஆஃப் ஸ்டார் கனெக்டட் வைண்டிங். ஸோ இப்போதான் நம்ம பார்த்தோம் டிஸ்ட்ரிபியூட்டர் வைண்டிங்க்கு அட்வான்டேஜ் என்ன, அதே மாதிரி தான் அட்வான்டேஜ் ஆஃப் ஸ்டார் கனெக்டட் வைண்டிங். ஓகேங்களா, அப்ப ஃபர்ஸ்ட் என்ன, ட்ரிப்ளன் ஹார்மோனிக்ஸ் ஆர் எலிமினேட்டட். கரெக்டா, இன் லைன். ஓகேங்களா, நம்ம லைனை பத்தி தான் எப்பவுமே பேசுவோம், ஃபேஸை நம்ம யூஸ் பண்றதே கிடையாது. இப்பதான் நான் முன்னையுமே சொன்னேன், ட்ரிப்ளன் ஹார்மோனிக்ஸ் ஆர் எலிமினேட்டட் இன் லைன். ஸோ ஃபேஸஸ்ல இருந்தாலும் நமக்கு கவலை கிடையாது, ஏன்னா நம்ம ஃபேஸை யூஸே பண்ணவே மாட்டோம். ஓகேங்களா, இந்த ஸ்டேட் அடுத்து நீங்க போய் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கனெக்டட் டு த டிரான்ஸ்ஃபார்மராக தான் இருக்கும். ஓகேங்களா, இட் இஸ் கனெக்டட் டு த 3 phase சிஸ்டம், 3 phases-ஆக தான் இருக்கும். நம்ம இங்க நியூட்ரல் ப்ரொவிஷன் யூஸே பண்ண மாட்டோம், அதனால இதுல எனக்கு ஃபேஸஸ்ல வந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா, ட்ரிப்ளன் ஹார்மோனிக்ஸ் ஆர் எலிமினேட்டட் இன் லைன்.
அடுத்ததா ஸோ ஹார்மோனிக்ஸ் அதாவது ட்ரிப்ளன் ஹார்மோனிக்ஸ் எலிமினேட் ஆனதுனால ஸோ தேர் இஸ் நோ சர்க்குலேட்டிங் கரண்ட். அப்போ therefore there is no circulating current. Circulating current இல்லாததுனால causes less heating effect. Less heating effect. அடுத்ததா less losses. கரெக்டா? ரொம்ப கம்மியான ஹீட்டிங் ப்ரொடியூஸ் ஆகுது, லாஸஸும் ரொம்ப கம்மியா இருக்குது. இது ஒரு ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ். அடுத்ததா மோர் லைன் வோல்டேஜஸ். கரெக்டா? மோர் லைன் வோல்டேஜஸ். That is √3 times of phase voltage. ஓகேங்களா? ஸோ இது என்னோட அடுத்த அட்வான்டேஜ். ஸோ தேர்ட் அட்வான்டேஜ் என்னன்னா, சார் இதில் காமன் அட்வான்டேஜ் தான் நியூட்ரல் இருக்கிறதுனால என்னால் எர்த்திங் ப்ரொவைட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ என்னோட எர்த்திங் ப்ரொவைட் பண்ண முடியும். நியூட்ரல் இஸ் அவைலபிள் ஃபார் எர்த் ப்ரொடெக்ஷன். ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் அதுதான், நியூட்ரல் இஸ் அவைலபிள் ஃபார் எர்த் ப்ரொடெக்ஷன். அவ்வளோதான் சார். ஆக்சுவலாக என்னோட வைண்டிங்ஸ் அப்படின்ற டாபிக் முடிஞ்சிச்சு. வைண்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வர மாதிரி தான் இருக்கும்ப்பா. சிம்பிளாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட் வைண்டிங் என்ன, ஸோ வைண்டிங்கை தனித்தனியாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வைக்கிறது. கான்சென்ட்ரேட்டிங் வைண்டிங்னா என்ன, ஒரே பிளேஸில் நம்ம வைக்கிறது. அடுத்ததாக இப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம்னா 180 டிகிரியில் நீங்கள் ரெண்டு வயரை வச்சிங்கன்னா தட் இஸ் ஃபுல் பிச் வைண்டிங். 180 டிகிரிக்கு முன்னாடி நீங்கள் ரெண்டு வயரை வச்சிங்கன்னா தட் இஸ் ஷார்ட் பிச் வைண்டிங். ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது பிச் ஃபேக்டர் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர்ஸ். ஸோ அடுத்ததான் இந்த 180 டிகிரி ஃபேஸ் ஸ்ப்ரெட் 60 டிகிரி ஃபேஸ் ஸ்ப்ரெட் இருக்கணும் அப்படின்றத நம்ம பேசணும். அடுத்து கனெக்ஷன், ஸ்டார் கனெக்ஷனாக இருக்கலாமா டெல்டா கனெக்ஷனாக இருக்கலாமான்னு பார்த்தா டெல்டாவில் இந்த சர்க்குலேட்டிங் கரண்ட்ன்ற ஒரு பிரச்சனை இருக்குது, ஸ்டாரில் அது வந்து நமக்கு கிடையாது. அதனால இந்த வயரை ஸ்டாராக கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, நம்ம இப்போ ஜெனரேட்டரை ஆர் மோட்டரை என்ன பண்ணிட்டோம், டிசைன் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இது வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு பார்ட் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? அடுத்ததான் நெக்ஸ்ட் பார்ட் என்னன்னா, இப்போ இதோட மேக்னெட்டிக் ஃபீல்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் ஆஃப் சிங்க்ரனஸ் ஜென்ரேட்டர்ஸ், இதில் இருக்கிற வேரியஸ் ஃபீல்ட்ஸ் என்ன. இப்போ இதில் சில டேர்ம்ஸ் நம்ம பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி பவர் சிஸ்டமில் எழுதிருந்தப்போ E at an angle of del அப்படின்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ டெல்ன்றது லோட் ஆங்கிள் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம்ல. ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல லோட் ஆங்கிள்னா என்ன, பவர் ஆங்கிள்னா என்ன, அடுத்ததா இதோட ஃப்ளக்ஸஸ்லாம் என்னென்ன இருக்குது, இந்த மிஷின்ஸில் எத்தனை ஃப்ளக்ஸஸ் இருக்குன்றதை நம்ம கிளியராக பார்த்துட்டா அடுத்ததா ஆர்மேச்சர் ரியாக்ஷனுக்கு போயிடலாம். ஏன்னா ஆர்மேச்சர் ரியாக்ஷன் வர்றப்போ கோபாலகிருஷ்ணன் கரண்ட் சார்னா புரியலப்பா எனக்கு. ஓகேங்களா? ஸோ கிளியராக அவங்க டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, நான் கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபீல்ட்ஸ் ஆஃப் சிங்க்ரனஸ் ஜென்ரேட்டர், சிங்க்ரனஸ் ஜென்ரேட்டர்ஸில் எத்தனை ஃபீல்டு இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரை எடுத்துக்கிறேன். இதை நான் உங்களுக்கு வெக்டாரையும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், இந்த டயக்ராம்லையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ இப்போது நான் என்ன பண்ணுறேன், இது என்னோட ஸ்டேட்டார், இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரோட்டாரை கன்சிடர் பண்ண போகிறோம்.
ஓகேங்களா. ஸோ இப்படி தான் நம்மளோட ஜென்ரேட்டர்ஸ் இருக்கும். ஓகேங்களா. இப்போ நம்மளோட ஜென்ரேட்டர்ஸை நான் என்ன பண்ணுறேன்னா, இட் இஸ் ரொட்டேட்டிங் இன் ஆன்டி கிளாக் வைஸ். ரோட்டார் என்னவாகுதுன்னா, ஓகேங்களா, இந்த ரோட்டார் இஸ் கப்புள்டு வித் த பிரைம் மூவர். ஓகேங்களா. ஸோ இட் இஸ் ரொட்டேட்டட் இன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ஸ். ஓகே, இப்போ இது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ஸில் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரோட்டாருக்கு நம்ம என்ன கனெக்ஷன் கொடுத்துருப்போம்னா, வி கிவ் த ஃபீல்டு எக்ஸைட்டேஷன். ஓகேங்களா. ஸோ ஃபீல்டு எக்ஸைட்டேஷன் கொடுத்துருப்போம், பாசிட்டிவ் நெகட்டிவ். அப்போ இந்த இடத்துல என்ன கிரியேட் ஆகும்னா, இங்கே எனக்கு ஒரு நார்த் போல் கிரியேட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். திஸ் இஸ் நார்த் போல். ஓகே, அப்போ என்ன ஆகும்னா, இந்த இடத்துல நார்த் போல்னால என்னோட ஃப்ளக்ஸ் கிரியேட் ஆகும். ஓகே, திஸ் இஸ் ஃபீல்டு ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். இது என்னோட ஃபீல்டு ஃப்ளக்ஸோட லைன், தட் இஸ் 5M. ஓகே, 5M அப்படின்றது என்னென்னா, தட் இஸ் ஃபீல்டு எம்எம்எஃப் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஃபீல்டோட எம்எம்எஃப்க்கும் ஃபீல்டோட ஃப்ளக்ஸ்க்கும் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் தான். ஸோ என்னோட ஃப்ளக்ஸ் இஸ் எம்எம்எஃப் டிவைடட் பை ரிலக்டன்ஸ். அந்த இடத்துல இருக்கிற ரிலக்டன்ஸை நீங்கள் எடுத்தீங்கன்னா, ஸோ தட் இஸ் ஃப்ளக்ஸ். ஓகேங்களா. இது என்னோட ஃபீல்டு மேக்னட்டோமோட்டிவ் ஃபோர்ஸ். ஃபஸ்ட்டு என்ன ஆகும்னா, என்னோட ஃபீல்டில் ஒரு மேக்னட்டோமோட்டிவ் ஃபோர்ஸை இன்டியூஸ் பண்ணும். இந்த மேக்னட்டோமோட்டிவ் ஃபோர்ஸ் என்ன பண்ணியிருக்கும்னா, இந்த ஆங்கிளில் இருந்திருக்கும். ஓகேங்களா, இந்த ஆங்கிளில் இருக்கும். அடுத்ததா என்ன ஆகும் சார், இப்போ இந்த ஃப்ளக்ஸஸ் இருக்குல்லப்பா, இந்த ஃப்ளக்ஸஸ் என்ன பண்ணும், போய் இன்டியூஸ் பண்ணும். ஸோ என்னோட ஸ்டேட்டாரில் இருக்கிற கண்டக்டர்ஸில் போய் இஎம்எஃப்ஸை இன்டியூஸ் பண்ணணும். ஸோ அந்த இடத்துல ஸ்டேட்டாரில் இருக்கிற கண்டக்டரில் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுதுன்னு எடுத்துக்கோமே. இப்போ இந்த ஸ்டேட்டாரில் இருக்கிற கண்டக்டர் வில் பி கிராஸ் ஆகிடுச்சு. ஓகேயா, இந்த ஃபீல்டிலிருந்து ஃப்ளக்ஸ் போய் ஸ்டேட்டாரில் கட் பண்ணுச்சு. ஸ்டேட்டாரில் இருந்த இஎம்எஃப் எனக்கு என்னவாயிடுச்சுன்னா கிராஸாக மாறிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போது இது என்னோட ஸ்டேட்டார் இஎம்எஃப். ஓகேயா, இப்போ இந்த ஸ்டேட்டார் இஎம்எஃப்பை நம்ம லோடோட கனெக்ட் பண்ணுவோம். ஸோ கிளியரா, இது என்னோட லோடோட கனெக்ட் பண்ணுவோம். இந்த இடத்துல டாட்டு. ஓகேங்களா, பிகாஸ் இது சவுத் இல்லை. ஸோ இது நார்த்து, இது சவுத்து. ஸோ நார்த்துக்கு அக்ராஸாக நான் கிராஸ் இன்டியூஸ் ஆகுதுன்னு எடுத்தேன்னா, சவுத்துக்கு அக்ராஸாக கண்டிப்பாக எனக்கு டாட்ஸ் இன்டியூஸ் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த கிராஸையும் டாட்டுக்கு அக்ராஸ் ஆகும். இது என்னோட ஸ்டேட்டார்ப்பா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது நம்மளோட ஸ்டேட்டார். ஸோ உள்ளே இருக்கிறது ரோட்டார். புரியுது இல்லை, இது நம்மளோட ரோட்டார். இப்போ இந்த ஸ்டேட்டாரை நீங்கள் லோட் பண்ணுறீங்கப்பா. ஸோ இந்த ஸ்டேட்டார் கனெக்ஷன் இது ஸ்டேட்டாரோட சப்ளை. ஓகே, ஸ்டேட்டாரோட 3 phase சப்ளை. இப்போ ஜஸ்ட் யூ ஆர் கனெக்டட் வித் த லோடு. ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, இந்த ஸ்டேட்டாரை லோடோட கனெக்ட் பண்ணுறோம். கிளியரா. இப்போ இவனை நான் வந்து லோடோட கனெக்ட் பண்ணுறேன். ஸோ லோடோட கனெக்ட் பண்ண உடனே என்ன ஆகும், டெஃபினட்டாக இந்த ஸ்டேட்டார் வில் சப்ளை த கரண்ட். ஸோ ஸ்டேட்டார் வந்து லோடுக்கு வந்து கரண்ட்டை சப்ளை பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. ஸோ நமக்கு என்ன தெரியும், ஸ்டேட்டார்லேயும் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்குது. ஸ்டேட்டார் இஸ் ஆல்சோ வைண்டிங்னா, ஸ்டேட்டாரில் என்ன இருக்குன்னா வைண்டிங்ஸ் இருக்குது. திஸ் இஸ் 3 phase வைண்டிங். ஓகே, இங்கே ஒரு ஃபேஸ் வைண்டிங்கு, அடுத்ததாக இங்கே ஒரு ஃபேஸ் வைண்டிங்ஸ் இருக்குது, அடுத்து இப்படி ஒரு ஃபேஸ் வைண்டிங்ஸ் இருக்குதுன்னு எடுத்துக்கிறேன். எக்ஸாம்பிளுக்காக நான் போடுறேன்ப்பா. ஓகேங்களா, அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஓகே, அதை போட்டு இந்த டயக்ராமை காம்ப்ளெக்ஸாக கூட மாற்ற வேண்டாம். ஸோ இந்த மாதிரி 3 phase வைண்டிங்ஸ் இருக்குது. இப்போது ஸ்டேட்டாரில் என்ன இருக்குன்னா என்னன்றது இருக்குது. இப்போ இதில் ஒரு கரண்ட் இருக்கனால, ஸோ டெஃபினட்டாக இட் வில் ப்ரொடியூஸ் அ மேக்னட்டோமோட்டிவ் ஃபோர்ஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு 5A அப்படின்ற ஒரு ஃப்ளக்ஸ் கிரியேட் ஆகும். ஓகேயா. ஸோ இந்த இடத்துல எனக்கு 5M அப்படின்ற ஒரு ஃப்ளக்ஸ் கிரியேட் ஆன மாதிரி இந்த இடத்துல என்னோட 5A அப்படின்ற ஒரு ஃப்ளக்ஸ் கிரியேட் ஆகும். இந்த 5M எங்கே கிரியேட் ஆகுதுன்னா, திஸ் இஸ் இன் ரோட்டாரில் கிரியேட் ஆகுது. ஓகேங்களா. அடுத்ததா இந்த 5Aன்றது எங்கே கிரியேட் ஆகுதுன்னா, ஸ்டேட்டாரில் கிரியேட் ஆகுது. ஓகே, 5A இஸ் இன் ஸ்டேட்டார், 5M இஸ் இன் ரோட்டார். ஓகே. ஸோ ஆக்சுவலாக இப்போது இந்த டயக்ராமை நான் உங்களுக்கு வெக்டாரில் போட்டு காமிச்சேன்னா இன்னும் நல்லா புரியும். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், சிம்பிளாக ஃபஸ்ட்டு என்ன ஆகும்னா, ஒரு இஎம்எஃப் நமக்கு வரும். என்னோடய ஃபீல்டிலிருந்து ஃபீல்டு என்ன பண்ணோம்னா ஃப்ளக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணோம். தட் இஸ் நோன் ஆஸ் ஃபீல்டு ஃப்ளக்ஸ் ஆர் ஃபீல்டு மேக்னட்டோமோட்டிவ் ஃபோர்ஸ். ஸோ அது என்ன அப்படின்னா, நான் என்னன்னு சொல்லி போகிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபீல்டு எம்எம்எஃப்.
ஓகேயா. ஃபஸ்ட்டு நான் என்ன ப்ரொடியூஸ் பண்ணேன்னா ஃபீல்டில் எம்எம்எஃப் ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணுறேன். ஸோ தட் இஸ் அ ஃபீல்டு ஃப்ளக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேங்களா. ஸோ ஃபீல்டு எம்எம்எஃப் நம்ம கொடுத்த உடனே ஃபீல்டு ஃப்ளக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த ஃபீல்டு ஃப்ளக்ஸு என்னோட ஸ்டேட்டாரில் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படியே நான் டேரெக்டாக எழுதுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன நடக்குதுன்னா ஃபீல்டு எம்எம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேயா. இந்த இஎம்எஃப் என்ன, இந்த ஃபீல்டு எம்எம்எஃப் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா இட் ப்ரொடியூசஸ் இஎம்எஃப் ஆன் ஸ்டேட்டார். கரெக்டா. ஃபீல்டுக்கு நீங்கள் ஃப்ளக்ஸை கொடுத்த உடனே ஃபீல்டுக்கு கரண்ட்டை கொடுத்தீங்க, எக்ஸைட்டேஷனை கொடுத்தீங்க. கரெக்டாக எக்ஸைட்டேஷனை கொடுக்குறோம், சப்ளையை கொடுக்குறோம். ஃபீல்டுக்கு சப்ளையை கொடுத்த உடனே ஃபீல்டு எம்எம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த ஃபீல்டு எம்எம்எஃப் என்ன பண்ணுதுன்னா ஸ்டேட்டாரில் ஒரு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் பண்ணுது. திஸ் இஸ் வாட் இஎம்எஃப். ஓகேயா. ஸோ இது என்னோட ஸ்டேட்டாரில் நடக்கிற இஎம்எஃப். நம்ம எப்பவுமே என்ன சொல்லுவோம்னா இ ஆல்வேஸ் லேக்ஸ் த ஃப்ளக்ஸ் பை 90 டிகிரி. சார் ஒரு இஎம்எஃப் வருதுன்னா இந்த இஎம்எஃப் ஆல்வேஸ் லேக்ஸ் ஃப்ளக்ஸ் 5m by 90 டிகிரி. ஓகே. இந்த இடத்துல பாருங்க என்னோட வெக்டாரோட ரொட்டேஷன் இஸ் ஆன்டி கிளாக் வைஸ்னா. ஸோ வெக்டார் எப்பவுமே ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷனில் தான் இருக்கும். நீங்கள் இதை ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணிங்கன்னா 5m தான் ஃபஸ்ட்டு இருப்பான், ஈன்றவன் செகண்டு தான் இருப்பான். அதனால ஃபஸ்ட்டு 5m தான் வந்திருப்பான், செகண்டு என்னோட இ வந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ இஎம்எஃப் ஈன்றது தட் இஸ் நத்திங் பட் இஎம்எஃப். ஸோ இப்போ ஸ்டேட்டாரில் இஎம்எஃப் வருது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, லோடை கனெக்ட் பண்ணுறீங்க, ரைட். ஸோ இப்போ லோடை கனெக்ட் பண்ணதுனால ஸோ லோடு கரண்ட் வருது. ஸோ லோடு கரண்ட் IA இன்டூ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறது 5A. ஓகேங்களா. ஸோ என்னோட நம்பர் ஆஃப் டர்ன்ஸும் ஆர்மேச்சர் கரண்ட்டும் எனக்கு சேர்ந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது, ஆர்மேச்சரோட எம்எம்எஃப். சரி, இது பையே இல்லை. ஓகே. ஆர்மேச்சரோட ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண போகுது. சார் இப்போ இந்த ஆர்மேச்சரோட ஃப்ளக்ஸு எய்தர் இன்ஃபேஸாக இருக்கலாம், இல்லை லீடிங்காக இருக்கலாம், இல்லை லேகிங்காக இருக்கலாம். இட் இஸ் பேஸ்ட் ஆன் த பவர் ஃபேக்டர் ஆஃப் லோடிங். நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கிற பவர் ஃபேக்டர் ஆஃப் லோடு வந்து ஸோ யூனிட்டி பவர் ஃபேக்டராக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த லைனு ஸோ 5Aவும் இப்படி இருக்கும். ஓகேங்களா. யூனிட்டி பவர் ஃபேக்டர் லோடாக இருந்துச்சுன்னா வோல்டேஜும் கரண்ட்டும் இன்ஃபேஸாக இருக்கும். ஓகேங்களா. இந்த கரண்ட் பாருங்கள், சிம்பிள் தான்ப்பா. நான் ஏன் 5M இங்கே போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ IA இங்கே இருக்கும். சிம்பிளாக ஃபஸ்ட்டு இருங்க, திரும்பவும் என்ன ஒரு முறை சொல்கிறேன். சிம்பிள் தான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸோ இஎம்எஃப் இன்டியூஸ் ஆனது வரைக்கும் உங்களுக்கு தெரியும். ஓகே. ஒரு ஃப்ளக்ஸை வந்து கொடுத்த உடனே ஸோ ஸ்டேட்டாரில் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது. ஸோ இந்த இன்டியூஸ் ஆன இஎம்எஃப்பை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லோடு கனெக்ட் பண்ணுறோம். ஸோ வி ஆர் கனெக்டட் டு த லோடு. ஸோ இப்போ லோடு கனெக்ட் பண்ணதுனால IA இஸ் நாட் ஈக்குவலன் டு 0. அப்போ இதனால ஆர்மேச்சரில் ஃப்ளக்ஸ் கிரியேட் ஆகும். தட் இஸ் வாட் 5A. ஸோ இப்போ இங்கே கனெக்ட் ஆக போகிற லோடு என்னவா இருக்கலாம்னா இட் கேன் பி யூனிட்டி பவர் ஃபேக்டர் லோடாக இருக்கலாம், ஆர் இட் கேன் பி லேகிங் பவர் ஃபேக்டர் லோடாக இருக்கலாம், ஸோ ஆர் இட் கேன் பி லீடிங் பவர் ஃபேக்டர் லோடாகவும் இருக்கலாம். கரெக்டா. சரி, யூனிட்டி பவர் ஃபேக்டர் லோடுனா நமக்கு என்ன தெரியும், வோல்டேஜும் கரண்ட்டும் இன்ஃபேஸாக இருக்கும். V and I in phase. சார் lagging power factor loadனா என்ன நமக்கு தெரியும், current I lags V by 90 degree. So leading power factor loadனா நமக்கு என்ன தெரியும், so I leads V by 90 degree. So clear. இப்போ பாருங்க, இந்த given connectionல நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம கனெக்ட் பண்ண லோடு என்னன்னா தட் இஸ் யூனிட்டி பவர் ஃபேக்டர் லோடு. சரி, யூனிட்டி பவர் ஃபேக்டர் லோடுனா நமக்கு என்ன தெரியும்னா ஸோ வோல்டேஜும் கரண்ட்டும் இன் ஃபேஸில் இருக்கும். ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் த வோல்டேஜ், இஎம்எஃப்ன்றது தான் வோல்டேஜ். அப்போது என்னோட ஆர்மேச்சர் கரண்ட்டும் என்னவா இருந்திருக்கும்னா அகெயின் அதே ஃபேஸில் தான் இருக்கும். ஓகேங்களா. அடுத்த பாயிண்ட் என்னன்னா என்னோட ஃப்ளக்ஸும் கரண்ட்டும், ஃப்ளக்ஸ் அண்டு கரண்ட் ஆர் இன் ஃபேஸ். எப்பவுமே ஒரு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆனதுனால தானே இப்போ ஃப்ளக்ஸ் வந்துச்சு, ஒரு கரண்ட் இருக்கிறதுனால தானே ஃப்ளக்ஸ் வருது. ஸோ அதனால கரண்ட்டும் ஃப்ளக்ஸும் இன்ஃபேஸாக இருக்கும். அதுவே வோல்டேஜும் ஃப்ளக்ஸும் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா 90 டிகிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து எப்போன்னா ஒரு வோல்டேஜ் நீங்கள் கொடுக்குறீங்க, ஸோ அதனால
இப்போ சிம்பிள், இது என்னன்னா ஒரு ஃப்ளக்ஸை நீங்கள் கொடுக்குறீங்கப்பா, அந்த ஃப்ளக்ஸிலிருந்து வோல்டேஜ் வரத்துக்கு எனக்கு 90 டிகிரி டைம் எடுத்துக்கும். இங்கே இந்த நடந்த ஈக்குவேஷனை தான் நான் இங்கே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன நீங்கள் கொடுத்தீங்க, ஒரு ஃப்ளக்ஸை கொடுத்தீங்க, ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளக்ஸை கொடுத்தீங்க. ஸோ அது என்ன எனக்கு கொடுக்குது, ஒரு வோல்டேஜை கொடுக்குது. இதுக்கு தான் 90 டிகிரி ஆங்கிள் தேவை. ஓகேங்களா, திஸ் டேக்ஸ் டைம் 90 டிகிரி ஆங்கிள் டைம். ஸோ இந்த 90 டிகிரி டைம் கொடுத்தாதான் ஒரு ஃப்ளக்ஸ் எனக்கு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். சிம்பிள் தானே, புரியுது இல்லை? ஒரு ஃப்ளக்ஸை நீங்கள் கொடுத்துட்டீங்கப்பா ஒரு ஒயருக்கு. சிம்பிள் பாருங்க, ஒரு கண்டக்டர், இந்த கண்டக்டருக்கு நீங்கள் என்ன கொடுக்குறீங்க, ஃப்ளக்ஸை கொடுக்குறீங்க. ஸோ இந்த கண்டக்டரில் அப்பயே அந்த இன்ஸ்டன்ட்லேயே இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகிடுமான்னா டெஃபினட்டாக இன்டியூஸ் ஆகாது. இட் டேக்ஸ் 90 டிகிரி எலக்ட்ரிக்கல் ஆங்கிள். ஓகேங்களா, 90 டிகிரி எலக்ட்ரிக்கல் ஆங்கிள் எடுத்துக்கும். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல இஎம்எஃப் வரத்துக்கு எவ்வளோ டைம் ஆகும்னா, இந்த டைமில் நீங்கள் ஃப்ளக்ஸை கொடுத்தீங்கன்னா இஎம்எஃப் வரத்துக்கு 90 டிகிரி எடுத்துக்கும். திஸ் இஸ் வாட் 90 டிகிரி. ஸோ இதுதான் ஃபஸ்ட் பாயிண்டில் நான் சொன்னேன். ஸோ ஒரு ஃப்ளக்ஸை கொடுத்தீங்கன்னா இஎம்எஃப் வரத்துக்கு 90 டிகிரி ஆகும். இப்போ அகைன் இப்போ அதில் கனெக்ட் பண்ண போகிற லோடு பாருங்கள், லோடு ரெசிஸ்டிவ் லோடாக இருந்துச்சுன்னா ஸோ வோல்டேஜும் கரண்ட்டும் இன்ஃபேஸாக இருக்கும். இப்போ தான் நம்ம பார்த்தோம் கரண்ட்டும் ஃப்ளக்ஸும் எப்பவுமே இன்ஃபேஸு. ஸோ இந்த இடத்துல ஆர்மேச்சர் கரண்ட்னா அப்போ இது ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸு. அப்போது இந்த கேஸில் யூபிஎஃப் லோடை நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா, என்னோட யூபிஎஃப் லோடை நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா 5ஏவும் இதே டைரக்ஷனில் தான் இருக்கும். ஓகேங்களா, 5ஏவும் இதே டைரக்ஷனில் தான் இருக்கும். அடுத்ததாக ரெண்டாவது லோடான என்னோட லாகிங் பவர் ஃபேக்டர் லோடு. ஸோ இப்போ பாருங்கள், ஐ லேக்ஸ் வோல்டேஜ் பை 90 டிகிரி. ஓகேங்களா, ஸோ வோல்டேஜ் இங்கே இருக்கான். ஸோ கரண்ட் என்னவா இருக்கணும், பின்னாடி இவனுக்கு பின்னாடி 90 டிகிரி. அப்போ திஸ் இஸ் வாட் ஐஏ. ஓகேங்களா, ஸோ லேகிங் பவர் ஃபேக்டர் லோடுக்கு எல்லாத்துக்கும் ஐஏ என்னவா இருக்கும், 90 டிகிரி லேக் ஆகும். திஸ் இஸ் 90 டிகிரி, இங்கேயுமே இட்ஸ் இஸ் 90 டிகிரி தான். ஸோ அடுத்ததான் நமக்கு தெரியும் கரண்ட் எந்த டைரக்ஷனில் இருக்குதோ அதே டைரக்ஷனில் தான் என்னோட ஃப்ளக்ஸ் இருக்கும். நீங்கள் பாருங்கள், திஸ் இஸ் வாட் 5A. ஸோ என்ன லோடுக்கு, இந்த ரெட் எல்லாமே லேகிங் பவர் ஃபேக்டர் லோட கனெக்ட் பண்ணிங்கன்னா, ஸோ இந்த க்ரீன் எல்லாமே யூனிட்டி பவர் ஃபேக்டர் லோட நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா, அடுத்ததான் ப்ளூ எல்லாமே யூனிட்டி பவர் ஃபேக்டர் லோட நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா. நெக்ஸ்ட் இப்போ க்ரீனுக்கு பார்ப்போம். ஸோ இப்போ க்ரீன் என்னப்பா, திஸ் இஸ் லீடிங் பவர் ஃபேக்டர் லோட்ஸ். லீடிங் பவர் ஃபேக்டர் லோட்ஸ்க்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஐ லீட்ஸ் வோல்டேஜ் பை 90 டிகிரி. அப்போ என்னப்பா, ஐஏ இதே ஃபேஸில் வருது சார், ஐஏ வந்து இதே ஃபேஸில் வருது சார். ஓகேங்களா, அப்போ பாருங்கள் ஐஏன்றது என்னவா இருக்குது, இதே ஃபேஸில் இருக்குது. அப்போ 5ஏவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா the 5A is also this phase only. ஓகேங்களா, அப்போ therefore இந்த மெஷினில் நமக்கு எத்தனை ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆக போகுதுன்னு உங்களுக்கு தெரியும், அந்த ஃப்ளக்ஸோட ஆங்கிள்ஸ் எப்படி இருக்க போகுதுன்றது உங்களுக்கு தெரியும். கிளியரா, அப்போ ஃபஸ்ட்டு என்ன ப்ரொடியூஸ் ஆகும்னா, ஒரு ஃப்ளக்ஸை கொடுத்தப்போ இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த இஎம்எஃப் நம்ம லோட் பண்ணுறப்போ எனக்கு ஒரு ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த டைப் ஆஃப் லோடை பொறுத்து தான் என்னோட இந்த ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸு ஸோ எந்த டைரக்ஷனில் இருக்குன்றதை நம்மளால் சொல்ல முடியுது. ஓகேங்களா, ஸோ இப்போ இதிலிருந்து இந்த டயக்ராமோட நான் கம்பேர் பண்ணுறேன். அப்போ இந்த கேஸில் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, ஐ எம் கன்சிடரிங் த யூனிட்டி பவர் ஃபேக்டர் லோடு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, யூபிஎஃப் லோடுக்கு இப்போ இந்த டயக்ராமை இந்த சர்க்கியூட்டுக்கு வரைய போகிறீங்க. ஓகேங்களா, அப்போ யூனிட்டி பவர் ஃபேக்டர் லோடுக்கு நீங்கள் வரைய போகிறீங்க சார். சரி, ஆக்சுவலாக இதோட ரொட்டேஷன் நம்ம கிளாக் வைஸாக எடுத்துக்கலாம். ஓகே, இதோட டைரக்ஷன் ஆஃப் ரோட்டார் ரொட்டேஷன் கிளாக் வைஸாகவே எடுத்துக்கலாம். ஓகே சி, ஓகே, இந்த இடத்துல கிளாக் வைஸ் ரொட்டேஷன் எடுத்துக்குவோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணுறீங்க. இது ஒரு ரெஃபரன்ஸ் லைனாக எடுத்துக்கோங்க. திஸ் இஸ் ரெஃபரன்ஸ் லைன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஃபரன்ஸ் லைனாக எடுத்துக்கிறீங்க. த ரொட்டேஷன் இஸ் கிளாக் வைஸ் ரொட்டேஷன். ரோட்டார் இஸ் ரொட்டேட்டிங் இன் கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஓகேயா, ஃபஸ்ட்டு இப்போ இந்த டயக்ராமோட கம்பேர் பண்ணுங்கள். இந்த இடத்துல கனெக்ட் பண்ண லோடு என்ன லோடாக எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிள், இந்த லோடு யூனிட்டி பவர் ஃபேக்டர் லோடு. அப்போ இந்த யூனிட்டி பவர் ஃபேக்டர் லோடுக்கு தான் இந்த டயக்ராமை நீங்கள் வரையணும். ஓகேயா, அப்போ எக்ஸாம்பிள் யூனிட்டி பவர் ஃபேக்டர் லோடு, ரோட்டார் கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகுது. அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆயிருக்குன்னா, ஃபீல்டு ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். திஸ் இஸ் த ஃபீல்டு ஃப்ளக்ஸ், அது என்னோட ரெஃபரன்ஸ் லைனில் இருக்குது. ஓகேங்களா, ஃபீல்டு ஃப்ளக்ஸ் என்னோட ரெஃபரன்ஸ் லைனில் இருக்குது. அடுத்ததான் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
எனக்கு ஒரு EMF கிரியேட் ஆகும். கிளியரா? ஸோ என்னோட ஒரு EMF கிரியேட் ஆகும். இப்போ அந்த EMF நம்ம வரைய போகிறோம். அதனால ஜஸ்ட் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இங்கே இருக்கிற அடிஷ்னல் லைன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ EMFன்றது என்னவா இருக்கும்பா? ஸோ EMFன்றது நீங்கள் பாருங்க. ஸோ இட் இஸ் லேகிங் த 5M by 90 டிகிரி. ஓகேங்களா? என்னோட 5M லைனை 90 டிகிரி லேக் ஆகும். ஸோ இப்போ பாருங்க. ஸோ இது ஒரு கிராஸு, இது ஒரு டாட்டு. சார் கிராஸுக்கும் டாட்டுக்கும் பொதுவாக எவ்வளோ டிகிரி எலக்ட்ரிக்கல் ஆங்கிள்ஸ் இருக்கும்? நீங்கள் டிசி மிஷின்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ இவன் நார்த்து போல்னா இந்த இடத்துல கிராஸ் வந்திருப்பான், இவன் வந்து ஒரு சவுத்து போல்னா இந்த இடத்துல டாட் வந்திருப்பான்னு சொல்லி பார்த்துருப்போம்ல. சார் ஒரு நார்த்துக்கும் சவுத்துக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் எவ்வளோப்பா? 180 டிகிரிஸ். கிளியரா? ஒரு நார்த்துக்கும் சவுத்துக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் இஸ் 180 டிகிரி. ஆக்சுவலாக அப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் தான் 180 டிகிரிஸ். ஓகே, இந்த ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட ஆங்கிள் இஸ் 180 டிகிரி. இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஸோ என்னோட வந்து ஃப்ளக்ஸை எவ்வளோ டிகிரி டிலேவாக இருக்கிறான்னா 90 டிகிரிஸ் தான் இருக்குது. ஸோ என்னோட EMF வந்து 90 டிகிரி ஃப்ளக்ஸை விட பின்னாடி இருக்கும். ஓகே, அப்போ 90 டிகிரின்றது இந்த டயக்ராமில் நீங்கள் வரைஞ்சிங்கன்னா திஸ் இஸ் வாட் ஓகே, இது நம்மளோட சார் EMF. புரியுதா? இதுதான் நம்மளோட EMF. இப்போ பாருங்க, இந்த லோடு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லோடு நீங்க புரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ஆர்மேச்சர் ரியாக்ஷனும் சிம்பிள், இதோடவே முடிஞ்சிடும் உங்களுக்கு. ஓகே, இந்த EMF இதுதான். இது ஒரு யூனிட்டி பவர் ஃபேக்டர் லோடு. ஸோ ஃப்ளக்ஸ் 5M இது, நம்மளோட 5M இது. ஸோ இது EMF இது. அடுத்ததான் நெக்ஸ்ட் பாருங்க, ஆர்மேச்சர், அதாவது ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸ் பாருங்க. ஸோ யூனிட்டி பவர் ஃபேக்டர் லோடுக்கு ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸ் போய் பார்த்தீங்கன்னா, ஸோ ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸும் EMFும் சேம் டைரக்ஷன்ஸில் இருக்கும். அப்போ டேரெக்டாக இந்த டாட்டட் லைனை நான் என்னவா எழுதிக்கிறேன்னா, ஸோ ஸ்ட்ரெயிட்டாக லைனாகவே ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இது என்னன்னா, திஸ் இஸ் வாட் 5A. ஓகே, ஸோ இது என்னோட 5M. ஓகே, இது என்னோட ஃபீல்டோட ஃப்ளக்ஸ் லைன். ஓகேங்களா? இது என்னோட ஆர்மேச்சரோட ஃப்ளக்ஸ் லைன். இது என்னோட டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன். ஓகே, இது என்னோட டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன். அப்போ யார் வர்றா? ஃபர்ஸ்ட் யார் வர்றான்னா 5M தான் வருவார். ஏன்னா இவனை இந்த டைரக்ஷனில் தான் நீங்கள் ரொட்டேட் பண்ணுறீங்க, ஆன்டி கிளாக் வைஸில் நீங்கள் ரொட்டேட் பண்ணுறப்போ ஃபர்ஸ்ட் யார் வந்திருப்பான்னா என்னோட 5M வந்திருப்பா. அடுத்ததாக தான் 5A வருவா. ஓகேங்களா? இதை நீங்கள் கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணுறீங்க. ரொட்டேட்டிங் இன் கிளாக் வைஸ் தானே இது. திஸ் இஸ் நாட் ஆன்டி கிளாக் வைஸ். ஓகேங்களா? கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணுறோம். ஓகே, இந்த மாதிரி இப்படி ரொட்டேட் பண்ணுறப்போ ஃபர்ஸ்ட் யார் வர்றான்னா 5M வருவார். ஸோ ரெண்டாவது 5A வருவார். ஓகேங்களா? அப்போ 5M 5Aவை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க, ரைட்? இப்போ பாருங்கள், இந்த டயக்ராம் தான் பாது, இந்த இடத்துல நான் வரைஞ்சேன்ல அதே டயக்ராம் தான் இது. ஃபஸ்ட்டு 5M எனக்கு வந்திருக்கு. அந்த 5Mலேருந்து ஒரு 90 டிகிரிக்கு அப்புறமா என்னோட 5A வந்திருக்கு. ஸோ ஏன்னா இது யூனிட்டி பவர் ஃபேக்டர்லோட நம்ம எடுத்துக்கிட்டேன் எக்ஸாம்பிள். ஸோ அப்போது அதே தான் இங்கே வரைஞ்சிருக்கேன். ஃபஸ்ட்டு 5M வருது. ஸோ அந்த 5Mலேருந்து ஒரு 90 டிகிரிக்கு அப்புறமா 5A வருது. ஆக்சுவலாக இவன் ரெண்டு பேருக்குமான ரிசல்டண்ட்டாக ஒரு வெக்டார் வரும் சார். ஓகேங்களா? ஸோ இவன் ரெண்டு பேருக்குமான ரிசல்டன்ட் வெக்டார் தட் இஸ் 5R. இவனை ரெண்டு பேரையும் பர்ஃபெக்டாக கட் பண்ணும். ஓகேங்களா? திஸ் இஸ் வாட் 5R. ஸோ 5R எப்படின்னா நம்ம ஆல்ரெடி தெரியும், ரெண்டு வெக்டார்ஸை ஆட் பண்ணுவோம்லப்பா. சிம்பிளாக இவனை ஆட் பண்ணுங்க. இந்த வெக்டாருக்கு, இந்த பேரலலாக இருக்க லைனுக்கு பேரலலாக ஒரு லைன் வரையணும். அடுத்ததாக இவனுக்கு பேரலலாக ஒரு லைன் வரையணும். This is what resultant vector. Addition of 5M plus 5A. அதுதான் என்னோட resultant vector. இந்த கேஸில் என்னோட resultant vector இப்படி தான் இருக்கான். ஓகேங்களா? This is what 5R. ஸோ இப்போ புரியுது இல்லை? 5Rன்றது என்ன? That is resultant vector. ஸோ 5Mன்றது என்ன? field vector. ஓகேங்களா? 5Aன்றது armature vector or MMF அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? 5Mன்றது மெயின் ஃபீல்டுன்னு சொல்லலாம். ஃபீல்டுன்றதை தாண்டி மெயின் ஃபீல்டு அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இதிலிருந்து உங்களுக்கு டெல் என்ன ஆகும் அப்படின்லாம் கேட்பாங்க. இந்த டயக்ராம்ஸ் புரிஞ்சிச்சுன்னா ஈஸி மொத்தமே. ஓகேங்களா? ஸோ மெயின் ஃபீல்டு MMF. இந்த டயக்ராம்ன்றது முன்ன பார்த்த டயக்ராம் தான்.
இது என்னோட மெயின் ஃபீல்டு எம்எம்எஃப். phi a ஆர்மேச்சரோட எம்எம்எஃப். ஸோ phi f ஓகேங்களா. phi f அப்படின்றது என்னப்பா? ஸோ இங்கே ஃப்ளக்ஸ்ன்னு போட்டு எம்எம்எஃப் போடுறேன் அப்படின்றது கூட நீங்கள் இல்லைனா ஃப்ளக்ஸே கூட போட்டுக்கோங்க. ஃப்ளக்ஸ் சிம்பிள் போட்டிருக்கேன், ஸோ அதுக்கப்புறம் எம்எம்எஃப் போடுறேன் அப்படின்றதெல்லாம் நீங்கள் எடுத்துக்காதீங்க. நீங்கள் ஃப்ளக்ஸே கூட போட்டுக்கலாம், தட் இஸ் நத்திங் ராங். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஃப்ளக்ஸே கூட போட்டுக்கலாம். அப்போ இதுவுமே ரிசல்டன்ட் ஃப்ளக்ஸ். ஓகேங்களா. இப்போ phi ரிசல்டன்ட், phi f ரிசல்டன்ட் எப்படிப்பா நம்ம எழுதுறோம்? இட் இஸ் அ வெக்டார் அடிஷன் ஆஃப் phi f is a vector addition of phi m plus or plus phi a. Phi f is equivalent to phi m vector plus phi a vector. இது வந்து vector, இதுவும் vector. இதோட vector addition தான் என்னோட phi m, phi r resultant. phi r ன்னு சொல்லி எடுத்துருக்கேன்ல, phi r போட்டு புரியுது இல்லை? ஓகே, இதுதான் என்னோட phi r. இப்போ உங்களுக்கு புரியுதா? ஸோ இந்த டயக்ராம்ல இருந்து நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். ஸோ எப்பவுமே இது ஒரு ஜெனரேட்டராக இருந்துச்சுன்னா என்னோட மெயின் ஃபீல்டோட எம்எம்எஃப், ஓகேங்களா, எம்எம்எஃப்னு சொன்னாலும் ஓகே தான். ஓகேங்களா. சில கேஸில் உங்களுக்கு எம்எம்எஃப்னு சொல்லுவாங்க, ஓகேயா, சில கேஸில் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ எதை நீங்கள் யூஸ் பண்ணாலும் தட் இஸ் நத்திங் ராங். ஓகேங்களா. எப்பவுமே ஜெனரேட்டரை பொறுத்த வரைக்கும் என்னோட மெயின் ஃபீல்டு எம்எம்எஃப் இஸ் லீடிங் த ஆர்மேச்சர் எம்எம்எஃப் அண்ட் ஆல்சோ லீடிங் த ரிசல்டன்ட் எம்எம்எஃப். ரிசல்டன்ட் எம்எம்எஃப் விட லீட் தான் ஆகும். ஓகேங்களா, ஜெனரேட்டரை பொறுத்த வரைக்கும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த இடத்துல டெல் அப்படின்றது என்னன்னா, ஸோ டெல்னா திஸ் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் phi ரிசல்டன்ட் அண்ட் phi r. ஓகேங்களா. இப்போ நான் எழுதுறேன். ஸோ டெல்லுன்னா என்ன, ஸோ லேம்டான்னா என்னன்னா நான் எழுத போகிறேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஸோ டெல் அப்படின்றது என்னன்னா, இட் இஸ் ஆங்கிள் பிட்வீன் phi m அண்டு phi r. ஓகேங்களா. ஸோ ஆங்கிள் பிட்வீன் phi m அண்ட் phi r. ஸோ இதுக்கு பேர், இந்த டெல்லுக்கு பேர், டெல் இஸ் டினோட்டட் ஆஸ் load angle or sometimes it is denoted as power angle. ஓகேங்களா. ஸோ டெல்லுன்றதை நம்ம எதுக்கு இடைப்பட்ட ஆங்கிள்னா phi m க்கும் phi r க்கும் இடைப்பட்ட ஆங்கிள் தான் டெல்லுன்னு சொல்கிறோம். ஓகேங்களா. திஸ் இஸ் வாட் டெல். இது நம்மளோட டெல். அடுத்ததா என்னோட phi m க்கும் phi a க்கும் இடைப்பட்ட ஆங்கிள் இஸ் லேம்டான்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட ஆங்கிள் இஸ் லேம்டா. ஜஸ்ட் நான் அதை அங்கேயே போட்டுக்கிறேன், நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இந்த டயக்ராமில் போடுறப்ப நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா. அடுத்ததா லேம்டா இஸ் ஆங்கிள் பிட்வீன் phi m அண்டு phi a. ஆங்கிள் பிட்வீன் phi m அண்டு phi a. சார் இந்த இடத்துல ஸோ இந்த லேம்டா அப்படின்றது என்னன்னா, தட் இஸ் டார்க் ஆங்கிள். ஓகேங்களா, தட் இஸ் டார்க் ஆங்கிள். ஸோ எப்பவுமே ஜெனரேட்டரை பொறுத்த வரைக்கும் டெல் என்னவாப்பா இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். பாசிட்டிவ்னா என்னப்பா, இந்த ஆங்கிள் தானே. ஸோ இந்த ஆங்கிள் தட் இஸ் ஜெனரேட்டர்னா. ஸோ திஸ் இஸ் ஆங்கிள் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் ஜெனரேட்டரை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுவே மோட்டராக இருந்துச்சுன்னா இந்த டெல்லுன்றது எப்பவுமே என்னவா இருக்கும்னா நெகட்டிவாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் எழுதிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் டெல்லு என்னன்றதை சொல்லிட்டேன், லேம்டான்றது என்னன்றது சொல்லிட்டேன். அப்போ அது என்னவா இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லணும்ல. இப்போ அடுத்து அதை தான் நான் எழுத போகிறேன். ஸோ இன் ஜெனரேட்டர், இந்த ஸ்டேட்மெண்ட் தான் இப்போ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ பார்த்துட்டு இருக்கோம்ல, இந்த நோட்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டயக்ராமை ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. இந்த மேலே சொன்ன டயக்ராமை இந்த டயக்ராமோட கம்பேர் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு யூனிட்டி பர்ஃபெக்டர் லோடோட கம்பேர் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களால் சொல்ல முடியும். எப்பவுமே நமக்கு ஃப்ளக்ஸு தான் வரும். என்னோட ஜெனரேட்டர் அப்படின்னாலே ஃப்ளக்ஸு தான் நம்ம கொடுப்போம், கரெக்டாக. ஸோ எனக்கு ஃபீல்டுக்கு எக்ஸைட்டேஷனை கொடுத்து ஃப்ளக்ஸு தான் கொடுப்போம். அதனால மெயின் ஃபீல்டு ஃப்ளக்ஸ் தான் முதல்ல இருப்பான். ஓகேங்களா, அதுக்கப்புறமா தான் எல்லாருமே பின்னாடி இருப்பா. ஓகேயா, ஸோ அதை தான் நான் இப்போ ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்க போகிறேன். இதை நீங்கள் மறந்துடக்கூடாது. இன் ஜெனரேட்டர், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இன் ஜெனரேட்டர் மெயின் ஃபீல்டு
magnetomotive force mmf leads the air gap mmf. Sir, air gap mmf ன்றது that is nothing but 5r. இந்த இடத்துல 5r ன்னு நான் சொன்னேன் பாத்தீங்களா? ஸோ என்னோட ரிசல்டன் mmf அப்படின்னு சொன்னேன்ல, இதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு, ஏர் கேப் mmf. ஸோ இந்த 5r நீங்கள் ஏர் கேப் mmfன்னு கூட சொல்லலாம்ப்பா, ஓகேங்களா? ஸோ இங்கே ஃப்ளக்ஸுன்றதை பொதுவாக mmfன்னு சொல்லலாம்னு நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த 5r இட் இஸ் ஏர் கேப் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ரிசல்டன்ட் அப்படின்றது நான் உங்களுக்கு புரியுறதுக்காக வெக்டாருக்காக நான் போட்டேன். ஆனால் நிறைய இடத்துல ஏர் கேப் mmf இல்லை ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேயா? அதனால உங்களுக்கு எல்லா இடத்துலையும் 5r அப்படின்னு சொல்லி இதை தான் உங்களுக்கு மீன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஏர் கேப்போட mmf அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சரி, இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம எழுதிக்கலாம். ஸோ இன் ஜெனரேட்டர் மெயின் ஃபீல்ட் mmf லீட்ஸ் த ஏர் கேப் mmf. இப்போ நம்ம பார்த்தோம்ல, திஸ் இஸ் ஏர் கேப் mmf. கரெக்டா? திஸ் இஸ் ஏர் கேப் mmf. இது என்னோட மெயின் ஃபீல்ட் mmf. ஸோ அடுத்ததா லாஸ்ட்ல இருக்கிறது நம்மளோட ஆர்மேச்சரோட mmf. அவ்வளோதான் சார். ஓகே, அந்த ஸ்டேட்மெண்ட்டை இப்போ நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இன் ஜென்ரேட்டர் மெயின் ஃபீல்ட் mmf ஆல்வேஸ் ஏர் கேப் mmf ஆல்வேஸ் லீட்ஸ் த ஏர் கேப் mmf. இது வந்து லீட் ஆகுதுன்றதுக்கான காரணம் என்னென்னா, இந்த டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் நான் கிளாக் வைஸில் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ரெஃபரன்ஸ் லைனில் இருக்கீங்கன்னா, அப்போ ஃபஸ்ட்டு யார் வருவான்னா மெயின் ஃபீல்ட் தான் வருவார். அடுத்ததாக தான் ஏர் கேப் வரும், அடுத்ததாக தான் என்னோட ஆர்மேச்சர் வரும். ஓகே, அப்போ ஃபஸ்ட் பாயிண்ட்டு ஓவர். ஸோ அடுத்ததாக இதில் இன்னும் கண்டினியூஷன்ஸ் இருக்குது. So in generator main field mmf leads the armature mmf, that is main field axis is ahead of armature axis அப்படினு சொல்லுவாங்க. axis ன்னு சொன்னாலும் ஒண்ணுதான், ஓகேங்களா? that is main field axis is ahead of armature axis. அடுத்ததா therefore, அப்ப இதிலிருந்து நம்மளால என்ன சொல்ல முடியுது? therefore in generator the load angle is positive. ஓகேங்களா? therefore in generator the load angle is positive. ஓகேங்களா சார்? என்னோட del தான் load angle. ஓகேங்களா? so del is nothing but load angle. இது என்னோட ஆர்மேச்சரை விட முன்னாடி இருக்குல்லப்பா, அதனால தான் நான் அந்த லீடிங் அப்படின்னு சொல்லுவேன். லீடிங்னு சொல்லலாம், இல்ல பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம லீடிங் அப்படின்னு சொல்லலாம், இல்லை நம்ம பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். பாருங்க, ஏன்னா ரிசல்டன்ட்ல இருந்து தான் நம்ம எப்பவுமே பதிலே சொல்லணும். ஓகேங்களா? ஏன்னா ரிசல்டன்ட்ல இருந்து தான் நம்ம எந்த கொஸ்டினுக்கும் ஆன்சர் சொல்லணும். ஸோ ரிசல்டன்ட் ஃப்ளக்ஸில் இருந்து என்னோட மெயின் ஃபீல்ட் ஃப்ளக்ஸோட mmf வந்து லீட் ஆகுது இல்லை? ஸோ அதனால தான் தட் இஸ் டெல் இஸ் பாசிட்டிவ். இந்த இடத்துல நான் ஏன் டெல் பாசிட்டிவ் சொல்றேன்றதுக்கான ரீசன் பாருங்க. நீங்க எப்பவுமே இந்த மெயின் ஃபீல்டு mmfல இருந்துலாம் பதில் சொல்லக்கூடாது. இவன் தான் என்னோட ரிசல்ட். ஓகேங்களா? ரிசல்ட் ஆர் ஏர் கேப் ரெண்டுமே இது தானே. ரிசல்டன்ட் mmfல இருந்து தான் நீங்க சொல்லணும். ரிசல்டன்ட் mmfல இருந்து என்னோட மெயின் ஃபீல்ட் mmf இஸ் லீடிங். ஓகே, எவ்வளவு டிகிரி லீட் ஆகுதுன்னா டெல் டிகிரி லீட் ஆகுது. ஓகே, அதனால தான் இந்த இடத்துல டெல் இஸ் லீடிங் ஆர் டெல் இஸ் பாசிட்டிவ். ஓகேங்களா? இன் ஜெனரேட்டர் del is leading or del is positive. ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னோட பாயிண்ட். ஸோ எப்பவுமே நான் ஏன் ரிசல்டன்ட் வந்து நான் ஏன் டெல் பாசிட்டிவ் சொல்றேன்னா, ரிசல்டன்ட்ல இருந்து நான் பார்க்குறேன். ரிசல்டன்ட்ல இருந்து நான் மெயின் ஃபீல்டை பார்க்குறப்போ மெயின் ஃபீல்ட் முன்னாடி இருக்கு. தட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் மெயின் ஃபீல்ட் அண்ட் ரிசல்டன்ட் தான் டெல். அப்போ டெல் இஸ் பாசிட்டிவ் இல்லை டெல் இஸ் லீடிங் அப்படின்னு சொல்லி நம்ம சிம்பிளாக முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கோங்க. இதுலேயே அடுத்த ஸ்டேட்மெண்ட் இன் ஜெனரேட்டர்
the electromagnetic torque developed ஓகேங்களா. இன் ஜெனரேட்டர் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் டார்க் வில் பி டெவலப்டு வில் பி ஆப்போசிட், எப்பவுமே ஆப்போசிட்டில் தான் இருக்கும். நம்ம இதை நிறைய முறை சொல்லியிருக்கோம். ஒரு ஜெனரேட்டரில் ஒரு டார்க்குன்னு பேசுகிறோம்னா அது எப்பவுமே என்னோட செய்கிற வேலையை அப்போஸ் பண்ணும். ஒரு மோட்டரில் ஒரு பேக் இஎம்எஃப்னு சொன்னோம்னா அதுவும் அதனோட செய்கிற வேலையை அப்போஸ் பண்ணும். இது காமன் ஸ்டேட்மெண்ட் தான். ஓகேங்களா. இன் ஜெனரேட்டர் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் டார்க் டெவலப்டு வில் பி in opposite to direction of prime mover rotation, to the direction of prime mover rotation. ஓகேங்களா. ஸோ அடுத்ததா நெக்ஸ்ட் பாயிண்ட் நமக்கு தெரியும். ஸோ ஆர்மேச்சர் ஃபீல்ட் இஸ் லாகிங் த மெயின் ஃபீல்டு. ஓகேங்களா. ஸோ ஆர்மேச்சரோட எம்எம்எஃப் லாக்ஸ் த ரிசல்டன்ட் அண்ட் ஆர் ரிசல்டன்ட்டையும் லேக் தான் பண்ணுது ஆர் மெயின் ஃபீல்டு எம்எம்எஃப். ஸோ என்னோட மெயின் ஃபீல்டு எம்எம்எஃப்பையும் ரிசல்டன் எம்எம்எஃப்பையும் ஆர்மேச்சர் எம்எம்எஃப்ன்றது லேக் ஆகுது. ஓகேங்களா. இப்போ ஜெனரேட்டர்ஸ் முடிஞ்சிச்சு. ஸோ திஸ் இஸ் ஃபார் ஜெனரேட்டருக்கான நோட் ஃபார் ஜெனரேட்டர். இப்போ மோட்டரில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ மோட்டாரில் என்ன நோட்? ஸோ மோட்டரை பொறுத்த வரைக்கும் அப்படியே குயிட் ஆப்போசிட் தான்ப்பா. ஸோ மோட்டரை பொறுத்த வரைக்கும் சார் நம்ம ஃப்ளக்ஸையை ஃபஸ்ட்டு கொடுப்போம். ஸோ கிடையாது. மோட்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டேட்டாரில் ஆர்மேச்சருக்கு தான் ஃபஸ்ட்டு கரண்ட்டை கொடுப்போம். ஓகேங்களா. ஆர்மேச்சர் இஸ் மோர் எஃபெக்டிவ். அப்போ 5A தான் லீடிங்கில் இருப்பான். அந்த டயக்ராம் அப்படியே உல்டாவாயிடும். ஸோ இந்த இடத்துல எனக்கு 5M அப்படின்னு சொல்லி போட்டேன்னா, இங்கே எனக்கு 5A அப்படின்னு சொல்லி போட்டேன்னா, இதனோட ரிசல்டன்ட் அப்படின்னு சொல்லி போட்டேன்னா, ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட் இட் கேன் ரீப்ளேஸ் இட். ஸோ இவன் வந்து 5Aவா மாறிடுவான், இவன் வந்து 5M மாறிடுவான். ஸோ இப்போ பாருங்க, இப்போ பார்த்தீங்கன்னா டெல் என்ன 5Mக்கும் 5Rக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் தானே. அப்போ டெல் இஸ் என்னவா இருக்கு, விச் இஸ் லேகிங். இதுக்கு முன்னாடி லீட் ஆயிருந்துச்சு, டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷனுக்கு சேமா போச்சு. ஸோ இந்த மாதிரி பாருங்க, டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷனுக்கு ஆப்போசிட்ல போகுது. அப்போ டெல் இஸ் இங்க நெகட்டிவ், இந்த இடத்துல டெல் இஸ் பாசிட்டிவ். சார் சிம்பிள் தான் சார். இப்போ நான் வந்து இந்த இடத்துல இருக்கேன். இப்போ பாருங்க, திஸ் இஸ் அவர் 5A. ஸோ இது ஃபர்ஸ்ட் நம்ம ஜென்ரேட்டருக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு ஜென்ரேட்டர்ஸுக்கு காமிச்சுன்னா ஈஸியாக இருக்கும். 5M இது என்னோட ரிசல்டன்ட். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போகிறேன், என்னோட டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷனுக்கு சேமாக போகிறேன். ஸோ தேர்ஃபோர் இட் இஸ் பாசிட்டிவ் டெல் அப்படின்னு சொன்னேன். ஓகேங்களா. ஏன்னா எப்பவுமே 5Rக்கும் 5Mக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் தான் டெல். இங்கே பாருங்க. ஸோ டெல் இஸ் அ ஆங்கிள் ஆஃப் 5R அண்ட் 5M. இந்த ரெண்டு பேருக்கு இடைப்பட்ட ஆங்கிளை தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ போய் பார்க்குறீங்க, இந்த இடத்துல டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் என்ன சொல்லியிருக்கேன், கிளாக் வைஸ் தான் சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், சி கிளாக் வைஸ் தானே. அப்போ இந்த இடத்துலையும் பாருங்கள், கிளாக் வைஸில் தான் நான் வந்தேன். ஸோ கிளாக் வைஸில் வந்தேன்னா சேமாக இருக்குது, கிளாக் வைஸில் தான் நான் போக வேண்டியதாக இருக்குது. அப்போ பாசிட்டிவ்னு சொல்லிட்டேன் ஜெனரேட்டர்ஸ்க்கு. ஓகேங்களா. திஸ் இஸ் ஃபார் ஜெனரேட்டர்ஸ்க்கு. ஆனால் மோட்டர்ஸில் இப்படி நடந்துச்சான்னா அப்படி நடக்கலை. ஓகேங்களா. ஸோ மோட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் இப்போ பாருங்கள், இதோட டயக்ராம் என்னவாயிடுதுன்னா இந்த இடத்துல 5A. ஓகே, இந்த இடத்துல 5A வந்துடுது. ஸோ 5M எங்கே இருக்கான், பின்னாடி இருக்கான், ரிசல்டன்ட்டுக்கும் பின்னாடி இருப்பான். ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் வாட் 5M. இப்போ பாருங்க, என்னோட டெல்லுன்றது என்ன, இட் இஸ் ஆங்கிள் பிட்வீன் 5M அண்ட் 5R. அப்போ நீங்கள் இங்கே வரணும்னா என்ன பண்ணணும், யூ மஸ்ட் ரொட்டேட் இன் அ ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ இப்போ பாருங்க, இந்த டைரக்ஷன்ஸில் முன்னே நீங்கள் வந்தீங்க, ஆனால் இப்போ எனக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் ரொட்டேட் ஆகணும். இப்போ பாருங்க, திஸ் இஸ் ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன். நம்ம எடுத்த டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் இப்படி இருக்கு, இப்போ இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கு. திஸ் இஸ் டெல். அப்போ இந்த டெல்ன்றது என்ன, தட் இஸ் நெகட்டிவ்னு சொல்லலாம், இல்லைன்னா என்னன்னு சொல்லலாம், லீடிங்னு சொல்லலாமா, லேகிங்னு தான் சொல்லணும். அப்போ ஜென்ரேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் தான் டெல் இஸ் பாசிட்டிவ் லீடிங். ஸோ மோட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் டெல் இஸ் நெகட்டிவ் லேகிங் தான். ஓகேங்களா. ஜஸ்ட் இப்போ இந்த டயக்ராம்ஸ் வந்து நீங்கள் உங்களோட புரிதலுக்காக வேணா வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இந்த இடத்துல நம்மளோட டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் இஸ் சேம், முன்ன இருந்த டைரக்ஷன் தான். இது வந்து டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன்.
இப்போ இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதிக்கோங்க. ஓகேங்களா, இன் மோட்டார் main field poles are most lagging. சார் மோஸ்ட் லேகிங்ன்றதுக்கு அர்த்தம் புரியுதுல்ல, அதுதான் லாஸ்ட்ல இருக்கு. ஓகேங்களா, the main field poles are most lagging. So therefore in synchronous motor del is negative. ஓகேங்களா, ஸோ del is negative. ஓகேங்களா, இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, சார் முன்ன இடத்துல என்ன நடந்துச்சு, del is பாசிட்டிவாக இருந்துச்சு இல்லை, ஸோ அப்போ அதோட டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் ஆப்போசிட்ல இருந்துச்சு. இப்போ இந்த இடத்துல del is நெகட்டிவாக இருக்கனால சிம்பிள் தான்ப்பா. ஸோ del is நெகட்டிவாக இருக்கிறனால இது என்ன பண்ணும்னா, சரி நெகட்டிவாக இருக்கே அவனை நம்ம கீழே தள்ளுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது இந்த டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணும். ஓகேங்களா, ஸோ ஆனால் போன கேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா del is பாசிட்டிவாக இருக்கானே, ஸோ நான் வந்து ரிசல்டன்ட்ல தான் இருக்கணும்னு நினைப்பேன், என்னோட டெல் வந்து ரிசல்டன்ட்ல இருக்கணும்னு தான் நினைப்பேன். ஆனால் நீங்கள் இந்த சைடுக்கு போயிட்டீங்க, இந்த இடத்துக்கு போனீங்கன்னா இது ஆப்போசிட்ல புல் பண்ணும். ஓகேங்களா, ஜென்ரேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் என்னோட டார்க்குன்றது இந்த டைரக்ஷன்ல புல் பண்ணும். ஏன்னா என்னோட டெல் வந்து நான் பாசிட்டிவ்க்கு வந்துட்டேன். ஆக்சுவலாக டெல்லுன்றவன் எங்கே இருக்கணும்னு விரும்புவேன்னா நான் இங்கே தான் இருக்கணும்னு விரும்புவேன்ப்பா. ஓகேங்களா, நான் இங்கே தான் இருக்கணும்னு விரும்புவேன். ஆனால் நீங்கள் ஜென்ரேட்டர்ஸுக்கு போன உடனே நீங்கள் இந்த பிளேஸ்க்கு வந்துடுவீங்க. ஓகேங்களா, உங்களோட மெயின் ஃபீல்டோட எம்எம்எஃப் என்னவா வந்துருச்சு, இந்த பிளேஸ்க்கு நீங்கள் வந்துட்டீங்க. நீங்கள் எங்கிருந்து என்ன பண்ணுவீங்க, மேலே போகணும்னு நினைப்பீங்க. அப்போ டார்க்கு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் நான் வந்து ஒர்க் பண்ணுவேன். ஸோ என்னோட டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் என்னோட டார்க் இருக்கும். சிம்பிள் தான், நான் எப்பவுமே ஏர் கேப்பில் இருக்கணும்னு விரும்புவேன். ஸோ ஆனால் இந்த கேஸில் மெயின் ஃபீல்டு எம்எம்எஃப்ல இருக்கேன். கரெக்டாக, ஸோ நான் வந்து எப்பவுமே மெயின் ஃபீல்டில் தான்ப்பா இருப்பேன். சிம்பிள் தான். ஸோ திரும்ப ஒரு முறை சொல்கிறேன், நான் வந்து மெயின் ஃபீல்டில் தான் எப்பவுமே இருப்பேன். ஆனால் எங்கே இருக்கணும்னு விரும்புவேன்னா ஏர் கேப்பில் ரிசல்டன்ட்ல இருக்கணும்னு விரும்புவேன். நான் வந்து மெயின் ஃபீல்டில் இருக்கேன், ஆனால் நான் ரிசல்ட்டுக்கு போகணும்னு விரும்புவேன். ஸோ இப்போது இந்த கேஸில் ஜெனரேட்டரில் மெயின் ஃபீல்டு லீடாக இருக்கிறதுனால ஏர் கேப் லேகாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுவேன்னா, ஸோ நான் வந்து பின்னாடி போகணும் அப்படின்னு சொல்லி நினைப்பேன். ஓகேங்களா, அதனால தான் என்னோட டார்க் இந்த கேஸில் நான் என்ன சொல்லியிருக்கேன் பாருங்க, டார்க் இஸ் ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த கேஸில் மோட்டரில் இப்போ நான் எங்கே இருக்கேன், எஸ் மோட்டரில் நான் பின்னாடி போயிட்டேன். ஓகேங்களா, இப்போ பாருங்க நான் மோட்டரில் பின்னாடி போயிட்டேன். ஆனால் நான் எங்கே இருக்கணும்னு விரும்புவேன், திஸ் இஸ் அவர் பிளேஸ், நம்ம இங்கே தான் இருக்கணும்னு விரும்புவோம். ஸோ ரிசல்ட்டில் இருக்கணுன்றது தான் நம்மளோட எப்போட விருப்பமே, நல்ல ரிசல்ட் வரணுன்றது தான் நம்மளோட விருப்பமே. கரெக்டாக, இதில் தான் நம்ம போகணும்னு நினைப்போம். ஆனால் நம்ம எப்பவுமே மேக்னெட் 5M தான் இருப்போம். ஓகேங்களா, ஸோ என்னோட மெயின் ஃபீல்டில் தான் இருப்போம். இப்போ என்ன பண்ண போகிறேன், ஸோ நான் லேகிங்கில் இருக்கேன் சார். இப்போ நான் லேகிங்கில் இருக்கேன். இப்போ என்னோட டார்க் எந்த டைரக்ஷனில் இருக்கும்னா, ஸோ இட் இஸ் புல்லிங் த சேம் ஆஃப் ரொட்டேஷன். இப்போ பாருங்க, ஈவனை இந்த டைரக்ஷனில் எனக்கு ரொட்டேட் பண்ணும் டார்க்குன்றது. இந்த கேஸில் பாருங்க, இந்த கேஸோட டார்க்கும் ரொட்டேஷனும் சேம் டைரக்ஷன். இதை பொறுத்த வரைக்கும் என்னோட மோட்டரில் ஸோ டார்க்கும் ரொட்டேஷனும் torque and rotation are in same direction. ஆனா ஜெனரேட்டர்ல பாருங்க, இன் ஜெனரேட்டர்ல எலக்ட்ரோமேக்னெட்டிக் டார்க் எப்பவுமே ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் பிரைம் மூவர் தான் இருக்கும். புரியுது இல்ல, நான் எப்பவுமே மெயின் ஃபீல்டில் இருப்பேன், ரிசல்டன்ட்டுக்கு போகணும்னு விரும்புவேன். ஸோ ஜெனரேட்டரை பொறுத்த வரைக்கும் மெயின் ஃபீல்டு முன்னாடி இருப்பான், அதனால நான் வந்து பேக் டு த ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு டார்க்கை ப்ரொவைட் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ ஆனால் மோட்டருக்கு வந்த உடனே ஸோ என்னோட மெயின் ஃபீல்டு பின்னாடி போயிட்டு இருப்பான். ஸோ அதனால என்ன பண்ணுவேன், நான் மெயின் ஃபீல்டுலேருந்து ரிசல்ட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி தான் நான் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். அப்போ டார்க் என்னவாகும்னா, ஸோ இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி தான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ இதோட ஆங்கிள் டெல்லுன்றது நெகட்டிவாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ டெல் இஸ் நெகட்டிவ்னு சொல்லலாம். ஸோ இல்லைன்னா டெல் இஸ் லேகிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, டெல் இஸ் லேகிங். ஸோ இப்போ புரியுது இல்லை, ஸோ என்னோட மோட்டரை பொறுத்த வரைக்கும் இந்த டெல்லுன்றான்ல, ஸோ இவன் தான்ப்பா என்னோட லோடு ஆங்கிள். ஸோ நீங்கள் என்ன லோடு போகணும், எந்த இடத்துக்கு நீங்கள் போகணும் அப்படின்றது இந்த டெல் தான் டிசைட் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த டெல் வந்து பாசிட்டிவாக இருக்குன்னா ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷனுக்கு போயிட்டு இருக்கும். டெல் வந்து நெகட்டிவாக இருக்குன்னா சேம் ஆஸ் டு த டைரக்ஷனுக்கு போயிட்டு இருக்கும். ஓகேங்களா, ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட் நம்ம போகலாமா. ஸோ இந்த இடத்துல ரொட்டேஷன் பாசிபிளாக இருக்கணும்னா அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் இருக்குது. ஓகேங்களா,
அடுத்த ஸ்டேட்மெண்ட் நம்ம போவோம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததா டு நோட், இதுவுமே நோட் பாயிண்ட் தான். ஸோ என்னன்னா ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் யூனிடைரக்ஷனல் டார்க், ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப், ஸோ எல்லா மிஷின்லையுமே என்னோட டார்க்ன்றது யூனிடைரக்ஷனலாக தான் இருக்கணும். ஸோ பை டைரக்ஷனாக இருந்துச்சுன்னா ரொட்டேஷன் இஸ் இம்பாசிபிள். யூனிடைரக்ஷனா என்ன அர்த்தம்ப்பா? ஒரே டைரக்ஷனில் டார்க் வரணும். ஓகேங்களா? ஸோ ஒரே டைரக்ஷனில் டார்க் வரணும். திஸ் இஸ் யூனிடைரக்ஷனல் டார்க்கு. பை டைரக்ஷனல் டார்க்குன்னா ஆப்போசிட்ல இருக்கிறதுக்கு பேர் பை டைரக்ஷனல் டார்க். ஓகேங்களா? ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் யூனிடைரக்ஷன் டார்க், ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் unidirectional torque, the following condition must satisfy. ஓகேங்களா? இந்த கண்டிஷன் கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அது என்ன கண்டிஷன்னா the number of stator poles is equivalent to number of rotor poles இருக்கணும். ஸ்டேட்டார்ல எத்தனை போல்ஸ் இருக்கோ அதே போல்ஸ் தான் ரோட்டார்ல இருக்கணும். number of stator poles must be equal to number of rotor poles. சரி, இந்த கண்டிஷன் எல்லாத்துலேயும் சாட்டிஸ்ஃபை ஆனாதான் ரொட்டேஷனே நடக்கும். இந்த கண்டிஷன் டிசி மோட்டருக்குமே பொருந்தும், இண்டக்ஷன் மோட்டருக்குமே பொருந்தும், சிங்க்ரனஸ் மோட்டருக்குமே பொருந்தும். ஸோ ஒரே ஒரு மோட்டரில் மட்டும்தான் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாமல் ரொட்டேட் ஆகும். தட் இஸ் அ ரிலக்டன்ஸ் மோட்டார். அது ஒரு ஸ்பெஷல் மோட்டார். ஸோ என்னோட சிங்க்ரனஸ் மோட்டார்லேருந்து டெரைவ் ஆனது தான் ரிலக்டன்ஸ் மோட்டார். ஸோ இட் இஸ் த மஸ்ட் கண்டிஷன். இது எதுலெல்லாம் பொருந்தோம்னா ஃபார் சிங்க்ரனஸ் மோட்டாருக்கு, சிங்க்ரனஸ் மோட்டார்ல இப்படி இருந்தாதான், ஸ்டேட்டார்ல எத்தனை போல்ஸ் இருக்கோ அவ்வளோ நம்பர் ஆஃப் போல்ஸும் ரோட்டார்ல இருந்தாதான் எனக்கு ரொட்டேஷன்ஸ் வரும். அதே மாதிரி தான் ஃபார் இண்டக்ஷன் மோட்டார், இதே தான் டிசி மோட்டாருக்குமே பொருந்தும். ஓகேங்களா? ஸோ என்னோட எல்லா மோட்டார்ஸ்லையுமே எக்ஸப்ட் ரிலக்டன்ஸ் மோட்டார், ஓகேங்களா, என்னோட நம்பர் ஆஃப் போல்ஸும் நம்பர் ஆஃப் ஸ்டேட்டார் போல்ஸும் நம்பர் ஆஃப் ரோட்டார் போல்ஸும் சேமா இல்லைன்னா ரொட்டேஷன் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். ஓகேங்களா? ஸோ எக்ஸப்ட் ரிலக்டன்ஸ் மோட்டார். ஸோ எக்ஸப்ட் ஸ்பெஷல் மோட்டார்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ரிலக்டன்ஸ் மோட்டார் இஸ் அ ஸ்பெஷல் மோட்டார். ஸ்பெஷல் மோட்டார்ஸில் நம்மளால இதை கன்க்ளூட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஏன்னா ஸ்பெஷல் மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் அது தனியாக வேற ஏதாச்சும் ஹிஸ்டரிசிஸ் ப்ராப்பர்ட்டிலேயோ இந்த மாதிரி ரிலக்டன்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ்லையோ தான் ஒர்க் பண்ணும். ஸோ ஸ்பெஷல் மோட்டாரை தவிர்த்துட்டு மீதி எல்லா இடத்துலையும் இந்த கண்டிஷன் அப்படின்றது நமக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகும் சார். ஓகேங்களா? இப்போ இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆர்மேச்சர் ரியாக்ஷன் நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். ஆல்மோஸ்ட் நான் ஆர்மேச்சர் ரியாக்ஷன் இங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நாளைக்கு பார்த்தோம்னா ஆர்மேச்சர் ரியாக்ஷன் ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா இந்த டார்க் ஆங்கிள், இந்த லோடு ஆங்கிள், இந்த ரிசல்டன்ட் ஃப்ளக்ஸோட ஆங்கிள், யார் லீடிங்காக இருப்பா, எது பாசிட்டிவாக இருக்கும், எது நெகட்டிவாக இருக்கும், அடுத்ததாக இங்கே நம்பர் ஆஃப் ஸ்டேட்டார் போல்ஸு ரோட்டார் போல்ஸ் ஈக்குவலாக இருக்கணும். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இன்றைக்கி நம்ம நிறைய பார்த்தோம். ஸோ கரெக்டாக இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை மட்டும் நாளைக்கு ப்ராப்பராக பார்த்துட்டு வாங்க. ஸோ நாளைக்கு நம்ம ஆர்மேச்சர் ரியாக்ஷன்ஸ் பார்த்துடலாம். ஆர்மேச்சர் ரியாக்ஷன்ஸ் இங்கே ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த இடத்துல ஆர்மேச்சர் ரியாக்ஷன்ஸ் ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? ஒரு 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். டிசி மிஷின்ஸ் மாதிரிலாம் ரொம்ப எலாபரேட்டாக இருக்காது. ஸோ இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அதை முடிச்சிட்டோம்னா நாளைக்கு நம்ம இஎம்எஃப் ஜெனரேஷன்ஸ்க்கு போயிடலாம். இஎம்எஃப் ஜெனரேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வெக்டாரை தான் நான் திரும்பவும் ட்ரா பண்ணுவேன் சார். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்ல இந்த வெக்டார் டயக்ராம். ஸோ இந்த வெக்டார் டயக்ராமை தான் சார் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஓகேயா? இந்த வெக்டார் டயக்ராம்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக நான் வந்து வெக்டார் ஈயை கண்டுபிடிப்பேன். ஸோ ஈயை கண்டுபிடிக்கிறப்ப என்ன சொல்லுவேன், ஐஆர் ட்ராப்பு, அது கூட இவனை ட்ராப் பண்ணோம், இது கூட இவனை ஆட் பண்ணோம், இவனு கூட இதை ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபைனலாக இந்த மாதிரி ஒரு வெக்டார் போட்டு ஸோ விஐ காஸ் பை ப்ளஸ் விஐ சைன் பை அப்படின்னு சொல்லி நம்ம சிம்பிளாக சொல்லிடலாம். ஸோ அது எல்லாத்துக்கும் பேசிக் ஃபண்டமெண்டல் திங்காக நமக்கு இருக்கிறது ஜஸ்ட் இது தான். ஸோ எப்படி லேக் ஆகுது, எப்படி லீட் ஆகுது, ஸோ யூபிஎஃப்னா என்னவா இருக்குது, லேகிங்னா என்னவா இருக்குது, லீடிங்னா எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ரிமைனிங் நம்ம நாளைக்கு செஷனில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஐ ஹோப் இந்த செஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம அடுத்த ஒரு செஷனில் மீட் பண்ணுவோம். ஸோ டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஸோ நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதோட மெயின் பேசிக் கான்செப்ட்ஸ் உங்களுக்கு கிளியராக தெரியணும். ஸோ ஃப்யூச்சரில் நீங்கள் ஏஐ ஆனாலும் அப்போ தான் இதிலிருந்து
உங்களோட ஜாபை வந்து எக்ஸ்போஷர் நல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஃபண்டமெண்டலாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். நான் அதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூப்பா. நெக்ஸ்ட் செக்ஷனில் நம்ம மீட் பண்ணுவோம்.